தீர்க்க தரிசனம், தீர்க்கதரிசிகள், இதை பற்றி பேச போகிறேன். சரியா? தீர்க்க தரிசனங்கள், தீர்க்க தரிசனம், தீர்க்கதரிசிகள், தீர்க்கதரிசி. இப்போ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறபடினால் நிறைய வேத வசனங்களையும் வாசிக்க வேண்டி வரும். அது பொதுவாக என்னுடைய கற்றுக் கொடுத்தல் முறைக்கு அப்பால் பட்டது. அநேக வசனங்களை அங்குமிங்குமாய் இருந்து வாசிப்பது. ஆனால் தீர்க்கதரிசிகள், தீர்க்க தரிசனங்கள் என்ற அந்த விடயம் வேதம் எங்கும் பறந்து காணப்படுகின்ற ஒரு விடயம் என்றபடினால் அநேக வார்த்தைகளை, அநேக தேவ வசனங்களை உங்களுக்கு காண்பிக்க வேண்டியிருக்கிறது, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இருந்து. தீர்க்க தரிசனங்கள் என்றால் என்ன, தீர்க்க தரிசனம் என்றால் என்ன, தீர்க்கதரிசிகள் என்றால் யார், தீர்க்கதரிசி என்றால் யார் என்று எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ பிரச்சனை என்னவென்றால், நீங்கள் யோசிப்பீர்கள், ஆரம்பமே குழப்புகிறதே. ஏன்? தீர்க்க தரிசனம் என்றால் என்ன, தீர்க்க தரிசனங்கள் என்றால் என்ன என்று இவர் சொல்லிக் கொடுக்க போகிறாராம். தீர்க்க தரிசனம் என்றால் அது எதுவோ ஒன்று, தீர்க்க தரிசனங்கள் என்றால் அதனுடைய பன்மை, தீர்க்கதரிசி என்றால் ஏதோ ஒரு வேலையை செய்கிற ஒருவன், தீர்க்கதரிசிகள் என்றால் அநேகர். இப்படி தமிழ் மொழி தெரிந்தவர்கள் நினைப்பீர்கள். ஆனால் இந்த பாடம் இடையிலே ஓடும்போது உங்களுக்கு புரியும், ஓ அது அப்படி அல்ல அல்லவா என்று. சரியா? எனவே அநேக விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அநேக தெளிவு உங்களுக்கு வரும் என்று நான் நினைக்கிறேன். சரியா? இந்த பாடத்தை படித்த பிறகு தீர்க்க தரிசனங்களை பற்றி, தீர்க்க தரிசனத்தை பற்றி, தீர்க்கதரிசிகளை பற்றி எல்லாம் உங்களுக்கு குழப்பம் வரத்தான் போகிறது என்றால், நீங்கள் உரலிலே போட்டு உலக்கையால் உங்களை நொய்யோடே நொய்யாக நைத்தாலும், பைபிளில் சொல்லியிருக்குது, உரலிலே போட்டு உலக்கையால் நொய்யோடே நொய்யா, நெய் போட்டல்ல, நெய்யோடே நெய்யாக அல்ல, நொய்யோடே நொய்யாக குத்தினாலும் அவர்களுடைய அந்த ஞானம் அவர்களை விட்டு போகாது என்று அப்படித்தானே சொல்லுகிறது. மூடத்தனம்னு மாத்திட்டாங்களா? உண்மை. மூடனை உரலிலே போட்டு உலக்கையால் நொய்யோடே நொய்யாக குத்தினாலும் அவனுடைய மூடத்தனம் அவனை விட்டு போகாது. ஆகவே இன்றைக்கு நான் நம்புகிறேன், ஆவியானவர் இந்த சபைக்கு தீர்க்க தரிசனங்களை பற்றின ஒரு நல்ல தெளிவை கொடுக்க போகிறார் என்று. இதற்கு பிறகும் இதை பற்றின குழப்பங்கள் வறுமையானால் அப்புறம் உரல், உலக்கை, நொய், நொய்யோடே நொய் எல்லாம் வேண்டும். சரியா? சரி, தீர்க்க தரிசனங்கள் என்றால் என்ன? சும்மா சொல்லிவிட முடியாது, விலாவரியாக படிக்க வேண்டி இருக்கிறது. இப்போ தீர்க்க தரிசனங்கள் என்று தமிழிலே சொல்லப்படுகின்ற, தீர்க்க தரிசனம் என்று சொல்லுவோமே, அந்த சொல் யார் கண்டுபிடித்தார், ஏன் கண்டுபிடித்தார், அதை ஏன் கிறிஸ்தவத்துக்குள் கொண்டு வந்தார், அதை ஏன் வேதத்துக்குள் போட்டார் என்று தெரியாது. ஆனால் அந்த சொல்லை கண்டுபிடித்தவன் அகப்பட்டால் என் கையால் குத்து வாங்குவான். ஏனென்றால் இந்த தீர்க்க தரிசனம் என்று வேதத்திலே சொல்லப்பட்ட அந்த விஷயங்களில் தீர்க்கமும் கிடையாது, தரிசனமும் கிடையாது. ஆகவே இன்றைக்கு தமிழர்களுக்கு என்ன நடந்திருக்கிறது என்றால், இந்த தீர்க்க தரிசனம் என்றால் என்னவென்று தெரியாத ஒரு நிலை உருவாகியுள்ளது. ஆகவே இல்லாததையும் பொல்லாததையும் தீர்க்க தரிசனம் என்று நம்பி தமிழன் ஏமாந்து கொண்டு இருக்கிறான். ஆகவே குனிய குனிய குட்டுகிறவனும் மடையன், குட்ட குட்ட குனிபவனும் மடையன் போல தீர்க்க தரிசனங்களை பிழையாய் புரிந்து கொள்ளுகிறவர்களும் உண்டு, பிழையாய் போதிப்பவர்களும் உண்டு. அதனால் இப்போ உண்மையாகவே கள்ளர்களாய் இருந்து கொண்டு கள்ள தீர்க்கதரிசிகளாய் இருப்பவர்கள் உண்டு. அநேகர் அப்பாவித்தனமாக விஷயம் தெரியாமல் கள்ள தீர்க்கதரிசிகளாய் கள்ள தீர்க்கதரிசனம் உரைத்துக் கொண்டு திரிகிறார்கள். அநேக கிறிஸ்தவ கள்ள தீர்க்கதரிசிகள் தாங்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் என்பதனை அறியாமல் இருக்கிறார்கள். புரிகிறதா?
அதுதான் பிரச்சனை. அநேக விசுவாசிகள், உங்களை போன்ற அநேக அப்பாவி விசுவாசிகள், சரி 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 நீங்கள் சொல்கிறது கேட்குது எனக்கு, நாங்கள் அப்பாவி இல்லை பாஸ்டர், படுபாவின்னு. ஓகே, தீர்க்க தரிசனம் என்ற விஷயத்தில் நீங்கள் அப்பாவிகள். காரணம், உங்களுக்கு தெரிந்தது தமிழ் மொழி. சரியா? தமிழ் மொழியிலே தீர்க்க தரிசனத்தையே, அந்த சொல்லையே எல்லா இடங்களிலும் போட்டு விட்டபடியினால் அது என்னவென்று தெரியாமல் வருகின்ற அநேக வேறு விஷயங்களை தீர்க்க தரிசனங்கள் என்று நம்பிக்கொண்டு நீங்கள் ஏமாறுகிறீர்கள். ஆகவே இன்றைக்கு அநேகர் கள்ள தீர்க்கதரிசிகளாய் இருப்பதும், அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு ஏமாறுவதும் தெரிந்து நடைபெறுகின்ற ஒரு விஷயம் அல்ல, தெரியாமல் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம். ஆனால் தெரிந்தே கள்ள தீர்க்கதரிசிகளாய் ஆனவர்களும் தெரிந்தே கள்ள தீர்க்க தரிசனங்களை பின்பற்றுகிறவர்களும் இல்லாமல் இல்லை. ஆனால் நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு விஷயம், நீங்கள் தெரியாமல் விஷம் குடித்தாலும் மரணம் வரும். அப்படித்தானே? தெரியாமல் விஷம் குடித்தால் கூட மரணம் வரும். ஆகவே தெரியாமல் கள்ள தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் அவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் தான். தெரியாமல் கள்ள தீர்க்க தரிசனங்களை நம்பிக்கொண்டு போனாலும் அவர்கள் ஏமாறப் போவதும், அந்த ஏமாற்றத்தினால் ஏற்பட போகின்ற பாதிப்புகளும் வரப்போகின்றது என்பது உண்மைதான். அதனால் தீர்க்க தரிசனங்களை பற்றின ஒரு விலாவரியான ஒரு விஷயத்தை இன்றைக்கு படிப்போம். முதலாவது, இந்த தீர்க்க தரிசனங்கள் என்று தமிழிலே சொல்லுவதையும் தீர்க்கதரிசிகள் என்று தமிழிலே சொல்லுவதையும் நான் உங்களுக்கு வேத மொழிகளிலே சொல்லி தந்து விடுகிறேன். வேத மொழிகள் 3: எபிரேயம், அராமியம், அராபியம் அல்ல, அரபிக் அல்ல, மத்திய கிழக்கில் பேசுகிறார்களே அரபிக், அது அல்ல, அரமைக். சரியா? அராமியம், கிரேக்கம். இதிலே அராமிய மொழியை விட்டு விடுவோம். ஏனென்றால் அராமிய மொழி பழைய ஏற்பாட்டில் ஒரு சில இடங்களிலே தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உதாரணமாக தானியேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் முடியும் வரை அராமிய மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. நெகேமியா புத்தகத்திலே ஆங்காங்கே அராமிய மொழி காணப்படுகிறது. எரேமியா புத்தகத்திலேயும் ஆங்காங்கே அராமிய மொழி காணப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே அவர்கள் அராமிய மொழியை எழுத பயன்படுத்தவில்லை. ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு முன் 334ஆம் ஆண்டு இந்த உலகத்தை தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்த மகா அலெக்சாண்டர் என்ற கிரேக்க மன்னன் கிரேக்க மொழியை சர்வதேச மொழியாக அடுத்த வருஷம், அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 333ஆம் ஆண்டு பிரகடனம் செய்ததின்படி இஸ்ரவேலிலேயும் வாழ்ந்த யூதர்கள் அராமிய மொழி பேசினாலும் அவர்கள் எழுதியது கிரேக்க மொழியிலே. ஓகே? இப்போ இன்றைக்கு அநேகர் தமிழை பிரெஞ்சில் எழுதுகிறார்கள், அந்த மாதிரி, அல்லது சில பேர் பிரெஞ்சை தமிழிலே எழுதுகிறார்கள், அதுபோல. சரியா? ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆங்காங்கே அராமிய மொழியிலே பேசப்பட்டதை எழுதியிருக்கிறார்கள். இயேசு ஒரு இறந்து போன சின்ன பெண் பிள்ளையை பார்த்து தலீத் தாகுமி என்றார். தலீத், எழும்பு, தாகுமி, சின்ன பெண்ணே. சரியா? இயேசு அராமிய மொழியிலே பேசினபடினால் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எலோய் எலோய், என்னுடைய தேவனே என்னுடைய தேவனே லமா, ஏன், எதற்காக, சபக்தானி, என்னை அப்படியே கைவிட்டு விட்டீரே என்று அவர் கேட்டார். சரியா? இப்படி சில அராமிய பதங்கள் புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகின்றன. ஆனால் இந்த தீர்க்கதரிசிகள், தீர்க்க தரிசனம் என்ற அந்த விடயத்துக்கு அராமிய மொழியிலே சொற்கள் பயன்படுத்த வேதத்திலே தேவை ஏற்பட்டிருக்கவில்லை. ஆகவே வேதத்தில் எங்கெல்லாம் நீங்கள் தீர்க்கதரிசிகள், தீர்க்க தரிசனங்கள் என்று தமிழிலே பார்க்கிறீர்களோ அதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே எபிரேய மொழியிலேயும் புதிய ஏற்பாட்டிலே கிரேக்க மொழியிலேயும் எழுதப்பட்டன. சரியா? ஆரம்பத்திலே எபிரேய மொழியிலே சொல்லப்பட்டபடினால் அந்த எபிரேய பதங்களை பார்ப்போம். சரி? பழைய ஏற்பாட்டிலே ரோவேஹ் என்ற ஒரு சொல் இருக்கிறது, எழுதிக்கிறங்க, ரோவேஹ். சரியா? இங்கிலீஷில் யாராவது எழுதணும்னா RO'(EH), RO'(EH). இப்போ இங்கிலீஷ் படித்த சில பேர் நினைப்பாங்க, 7 Z வரைக்கும் 26 சொல்லும் எங்களுக்கு தெரியும், அது என்ன அப்போஸ்ட்ரோஃபி இன்னும் புது எழுத்து போட்டிருக்கானோ? இல்லை, அது அந்த மேலக்கமாக வருமே,
அது கீழே வரக்கமா இல்லை, மேலே வரமே அது. சரி, அப்போ RO'EH. ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறதுக்காக இல்லை. நீங்கள் எல்லாம் ஃப்ரான்ஸில் இருக்கிறனால, ஃப்ரெஞ்சில் இருக்கிறனால சில நேரம் உங்களுடைய ABCDயை மறந்துருப்பீங்க. சரியா? ரோயே என்றால் காண்கிறவன். என்ன சாமான்? காண்கிறவன் என்ற அர்த்தம். இப்போ எனக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் எங்காவது காண்கிறவன் என்ற ஒரு சொல் இருக்கிறதா? இல்லை தானே? இருக்கா? அது அந்த அந்த காண்கிறவனுங்கள்ல காண்கிறவர், என்ன காண்கிற தேவன், அது வந்து ஆகார் சொன்னது தானே? இல்லை இல்லை இல்லை. அதாவது யாராவது ஒருவர் அவருக்கு காண்கிறவன் என்று பேர் இருக்கிறதா? தமிழிலே, தமிழ் வேதாகமத்திலே காண்கிறவன் அப்படின்னு யாராவது அழைக்கப்பட்டார்களா? இல்லை. ஆனால் எபிரேய மொழியிலே இந்த ரோயே என்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா சியர்னு போட்டுருவான். SEER. SEEனா சி. என்ன சி? பார்க்கிற சி. கடல் இல்லை, அது SEA. அப்போ SEER என்றால் சீயர், பார்க்கிறவன். ஓகே. இப்போ ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அதாவது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அல்லது நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் மாதிரியான வெர்ஷன்ஸில் இருக்கணும். சும்மா குட் நியூஸ் வெர்ஷன், இந்த சொரிஞ்ச வெர்ஷன், சரியா? அந்த வெர்ஷன்ஸில் என்ன போட்டிருக்கானோ எனக்கு தெரியாத, தேவையே இல்லை. ஆனால் இந்த சீயர் என்று சொல்லுகிறவர்கள் யார் என்று சொல்லட்டுமா? சில பேரை சொல்லவா? சாமுவேல் ஒரு சீயர். ஆனால் தமிழில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சாமுவேல் தீர்க்கதரிசி. சரியா? இல்லைனா நம்ம பரம் சொல்கிற மாதிரி ஞான திருஷ்டிக்காரன். ஞான திருஷ்டிக்கும் பார்க்கறதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுவீங்க? அதுவும் ஒரு வித பார்க்கறது தானே ஞான திருஷ்டி. ஞான திருஷ்டின்னு சொன்னால் நமக்கு வேற மதங்களுக்கு தான் போக தோணும் இல்லையா? ஞான திருஷ்டியிலே கண்டார் மகரிஷி. ஆனால் பார்க்கிறவன் அர்த்தம். பார்க்கிறவன் இருக்கா? சாமுவேல் பார்க்கிறவன் இருக்கா? இல்லை. ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் சீயர்னு சொல்லிக்குது. ஏன் தெரியுமா? அவர் ஒரு ரோயே. ஓகே. தாவீதுக்கு விஷயங்களை பார்த்தவர்கள், தாவீதுக்காக பார்த்தவர்கள் 2 பேர் இருந்தார்கள். ஒருவர் நாத்தான், மற்றவர் காத். சரியா? தாவீது அதுல்லாம் குகையிலே ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது சவுலுக்கு தப்பி 300 பேர் அவரிடத்துல வந்து சேர்ந்தார்களே. கடன்காரன், ஊரில் இருக்க முடியாதவன். அந்த 300 பேரில் 2 பேர், ஒருவர் நாத்தான், ஒருவர் காத். அந்த 300 பேரிலே சில பேர் தாவீதினுடைய பலசாலிகளாய் மாறினார்கள். இந்த 2 பேரும் தாவீதுக்காய் பார்க்கிறவர்களாய் மாறினார்கள். சியர், தி சியர்ஸ் ஆஃப் டேவிட் என்று சொல்லியிருக்கும். அவர்களுக்கு பேரே அதுதான். தாவீதின் பலவான்கள் என்று சிலருக்கு பேர், தாவீதுக்காய் பார்ப்பவர்கள் என்று சிலருக்கு பேர். சரியா? ரோவே என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழில் அப்படி சொல்லியிருக்கா? காத்துக்கும் நாத்தானுக்கும் எப்படி சொல்லியிருக்கு? தமிழில் தீர்க்கதரிசின்னு தான் சொல்லியிருக்கோம் இல்லையா? தீர்க்கதரிசியாகிய காத்தினுடைய புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம். சரியா? அப்போ பார்க்கிறதுல என்ன தீர்க்கமும் தரிசனமும் இருக்கிறது, விளங்குதா? ஆகவே ரோவே. இப்படி ரோவேக்கள் பார்ப்பவர்கள் என்றால் அவர்கள் என்ன ஊழியம் செய்தார்கள் தெரியுமா? ஆண்டவருடைய மகத்துவங்களை பார்த்தது. சாமுவேல் சில இந்த ரோவேக்களை உருவாக்கினார், பார்ப்பவர்களை உருவாக்கினார். அவர்களுக்கு பேர் பார்ப்பவர்களின் புத்திரர்கள். சரியா? சன்ஸ் ஆஃப் சீயர்ஸ், பார்ப்பவர்களின் புத்திரர்கள். சரியா? பென் ரோவே, பெனீம் ரோவே. பென் என்றால் ஒரு ஆள், பெனீம் என்றால் பன்மை. எபிரேய மொழியிலே ஈம் என்று முடிந்தால் அது பன்மை. இப்போ பெனீம் ரோவே என்றால் பார்ப்பவர்கள், பார்ப்பவர்களின் புத்திரர்கள். இவர்களை தமிழ் வேதாகமத்தில் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் அழைச்சிருக்குது. சரியா? சாமுவேலுடைய காலத்திலே சவுல் என்பவன் ராஜாவாகின உடனே
தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் மலையிலே இருந்து இறங்கி வருகிறதை பார்த்த பொழுது சவுலும் அவர்களோடே போய் சேர்ந்து ரோவே செய்தான், பார்த்தான். அப்போ ஒரு வழக்கு சொல் வந்த ஒரு வழக்க சொல் வந்தது. என்ன சொல்? சவுலும் ரோவேக்களில் ஒருவனோ. ஆனால் தமிழ் வேதாகமத்தில் எப்படி போடப்பட்டிருக்கிறது? சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ. விடிய விடிய சவுல் ரோவே செய்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்த்தான் என்ற அர்த்தம். தமிழில் என்ன சொல்லப்படுகிறது? விடிய விடிய தீர்க்க தரிசனம் உரைத்தான். சவுல், இதை கேளுங்க, சவுல் தாவீதை துரத்தி கொண்டு போகிறான். இப்போ முதலாவது ஒரு இராணுவ சேனையை அனுப்புகிறான். அவனுக்கு கேள்விப்பட்டது சவுல் நாயோத்தில் இருக்கிறான் என்று. நாயோத்தில் என்றால் தீர்க்கதரிசிகள் வாழ்ந்த ஒரு இடம். ராமாவிலே சாமுவேலினுடைய அந்த இடத்துல இருக்கிறது நாயோத். அப்போ சவுல் ஒரு சேனை அனுப்பும்போது அவர்கள் அங்கே போய் தீர்க்கதரிசனம் உரைக்க ஆரம்பித்தார்களாம். சவுல் இன்னொரு குழுவை அனுப்பினான், அவர்களும் தீர்க்கதரிசனம் உரைத்தார்களாம். மூன்றாவது ஒரு குழுவை அனுப்பினான், அவர்களும் தீர்க்கதரிசனம் உரைத்தார்களும். கடைசியிலே தானே போனான். எத்தனை பேருக்கு இந்த கதை தெரியும்? சவுல் அங்கே போய் சாமுவேல் இடத்திலே வந்தபோது அவனும் தீர்க்கதரிசனம் உரைத்தான். எப்போ வரைக்கும்? அவனுடைய உடையெல்லாம் கூட கலன்று போகிற வரைக்கும் அவன் இரவிரவாக விடியும் வரை தீர்க்கதரிசனம் உரைத்தான். எனக்கு பைத்தியமே பிடிக்குது. தமிழின் படி அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஐயோ, ஆமி போகுது, என்ன ஈட்டிகளோடு பட்டயத்தோடு சவுலினுடைய சேனை தாவீதை தேடி போய் ராமாவில் இருக்கிற நாயோத்திலே கண்டுவிட்டார்கள். சாமுவேல் நிற்கிறார். அப்ப போன அந்த போர் வீரர்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்றால் என்ன செய்தார்கள்? இங்கே ஒருவர் இருக்கிறார், அவருடைய கிட்னியிலே கல், இடது பக்கத்திலே ஒருவர் இருக்கு, இதான். ஆனா நமக்கு தீர்க்க தரிசனம் இதுதானே, விளங்குதா? ஹலோ, உங்களுக்கு புரியணும், உள்ளுக்கு ஏறணும், புரியுதா? உங்களுக்கு தீர்க்க தரிசனம் என்ன? இது தானே, சரியா? இல்லைன்னா இனி வரப்போறது ஏதாவது, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ உன் வியாபாரத்தை ஒழுங்காய் தொடங்கி செய், உன் பாவங்களை களைந்து போடு. யாரு? சாமுவேல் நிற்கிறாரு. தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எல்லாரும் வாழுகின்ற நாயோத். வர்றவன் போர் வீரன். போர் வீரர்கள் எல்லாரும் சாமுவேலையும் மற்றவர்களையும் பார்த்து, ஓ, இந்த இடத்துல ஒருவர் இருக்கிறார், தீர்க்கதரிசனம் உரைச்சாங்க. ஏன்னா எங்கேயோ இடிக்குது இல்லை? ரெண்டாவது குரூப்பும் தீர்க்கதரிசனம் உரைக்குதான், மூணாவது குரூப்பும் தீர்க்கதரிசனம் உரைக்குதான். கடைசியில் சவுலும் வந்து உடுப்பெல்லாம் கழட்டி போட்டு தீர்க்கதரிசனம் உரைக்கிறானா? நிர்வாணமா? நமக்கு தெரிஞ்ச தீர்க்கதரிசிகள் வந்து அவங்க தீர்க்கதரிசனம் உரைக்க ஆரம்பிச்ச உடனே கேட்கறதுல ஒன்று ரெண்டு இப்படி இப்படி உருண்டுகிட்டு அது உடுப்பெல்லாம் விலகி, சரியா, அது உருளும். இங்க வந்த யாராவது ஒரு தீர்க்கதரிசி அவர் தீர்க்கதரிசனம் உரைத்துக் கொண்டு உருண்டாரா? கோட்டெல்லாம் கலண்டு, டையெல்லாம் கலண்டு. நீங்க உங்களுக்காக தீர்க்கதரிசிகள் ஜபிக்கும் போது பின்னுக்கு ஆள் நிப்பாட்டுறீங்க பிடிக்கிறதுக்கு. ஆனா இங்க உள்ள சங்கதியை பார்த்தா தீர்க்கதரிசனம் உரைக்கிறவருக்கு பின்னால போயிட்டு நிக்கணும் மாதிரி இருக்குது. ஏன்னா இங்க அவர் தான் உடுப்பெல்லாம் கழட்டிக்கிட்டு விழுந்தாரு, சரிதானே? அப்ப அதுல என்ன தெரியுது? அங்க தீர்க்கதரிசனம்னு சொல்ற சாமான் நாங்க நினைக்கிற சாமான் இல்லைன்னு தெரியுதா இல்லையா? ஹலோ, தேங்க்யூ. அப்போ ரோய் என்றால் என்ன தெரியுமா? பார்ப்பவர்கள். எண்ணத்தை பார்த்தார்கள். எண்ணத்தை பார்த்தா உடுப்பெல்லாம் கலண்டா கூட தெரியாதோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துட்டான். எண்ணத்தை பார்க்கறதுக்கு முறைப்படி உட்கார்ந்து மலைக்கு மேல தீர்க்கதரிசிகள் கிட்டால, அதாவது சாமுவேல் மாதிரி, எலியா மாதிரி, எலிசா மாதிரி ஜனங்கள் கிட்ட படிக்கணுமோ அந்த மாதிரி விஷயங்களை பார்த்தான். மற்றவன் என்ன பண்றான், ஏது பண்றான், இதை பார்க்கறதுக்கு எலிசா கிட்ட போயிட்டு படிக்கணுமா? இதெல்லாம் பார்க்கறதுக்கு எலியா கிட்ட போயிட்டு படிக்கணுமா? ஞாபகம் இருக்கிறதா? எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களோடு போய் மரம் எல்லாம் வெட்டும் போது ஒருவனுடைய கோடரி தண்ணீரிலே விழுந்தது, விளங்குதா? ஆகவே அவர்கள் எண்ணத்தை பார்த்தார்கள். சொல்லவா? தேவனுடைய மகத்துவங்களை பார்த்தார்கள்,
தேவனுடைய வல்லமையை பார்த்தார்கள். அவர்கள் தேவனுடைய வல்லமை பார்த்ததை சொன்னார்கள். இந்த ரோயே என்கின்ற ஒரு குழு வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிறதே, அவர்கள் சாதாரண மனுஷன் பார்க்க முடியாத தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய பிரஸ்தாபங்களை, தேவனுடைய மகிமைகளை கண்டான். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கண்டால் வாய் சும்மா இருக்குமா? இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒரு விஷயம், கண்ணுக்கும் வாய்க்கும் இருக்கிற தொடர்பை சொல்லுகிறேன், கேளுங்கள். அழகான எதையாவது பார்த்தால் வாய் டேங்கப்பா ஷா சொல்லுமா இல்லையா? அதே மாதிரி ஒரு பயங்கரமான விபத்தை பார்த்தால் ஐயோ வாய் சொல்லுமா இல்லையா? அப்போ கண்ணிலே பார்ப்பதற்கும் வாயிலே அறிக்கை செய்வதற்கும் தொடர்பு இருக்கிறது. அப்போ இந்த ரோயே என்கின்றவர்கள் அவர்கள் சாதாரணமாக பார்க்காத மகத்துவங்களை பார்க்கும் போது அவர்கள் அதை வாயிலே சொன்னார்கள். புரியுதா? என்ற தெய்வமே, புரியுதா? அந்த மாதிரி சொன்னார்கள். அதுதான் இந்த ரோயேக்கர். அப்போ ரோயே என்பவன் அவன் எண்ணத்தை சொல்லி இருப்பான், யாருக்கும் ஒன்றும் சொல்லவில்லை. இப்போ ஏதாவது ஒரு விபத்தை பார்த்துட்டு நீங்கள் ஐயோ நீங்கள் என்ன பக்கத்தில் கொண்டு ஐயோ அப்படி இல்லையே, விளங்குதா உங்களுக்கு? அப்படியா? திடீர்னு அழகான ஒரு விஷயத்தை பார்த்தோன்னு இங்கே அப்படியா சொல்லுவீங்க? இல்லை தானே? மற்றவனை கூப்பிட்டு நீங்கள் சொல்ல மாட்டீங்க தானே, இல்லையா? நீங்களா சும்மா சொல்லுவீங்க, ஐயோ எங்கப்போ ஐயா இவ்வளோ அழகு. நீ வேற யாருக்கும் சொல்லல, வாய் தானாக சொல்லுகிறது. இவர்கள் தான் இந்த ரோவேக்கள். மலையில இருந்து தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டு வந்தார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் பார்த்ததை ஓலாலா என்ற தெய்வமே. பார்த்தீங்களா, ஒரு நர்ஸே ஓலாலான்னு சொல்லி இருக்குது இங்கே பிரான்ஸ்ல. சரி, அதெல்லாம் வேணாம் நமக்கு, சரியா? இல்லையா பாசநந்தன்? புரியுதா? அது ஒரு ஆளை பார்த்த உடனே, சில விஷயங்களை பார்த்த உடனே அது திரும்ப போய் டாக்டர்கிட்ட பார்த்தோம் சில்வூப்ளே ஓலாலா அப்படின்னு சொல்லலே, பார்த்தோன்னே ஓலாலா. அதுபோல இவர்கள் பைபிளில் வாசிப்பீங்க, நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வாசிப்பீர்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் மேளங்களோடு வாத்தியங்களோடு மலையிலே இருந்து தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டு கீழே வந்தார்கள். வாசிச்சிருக்கீங்களா இல்லையா? ஆமானா ஆமான்னு சொல்லுங்க. அப்போ அவர்கள் இந்த ட்ரம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு, மியூசிக் எல்லாம் அடிச்சுக்கிட்டு, இங்கே ஒருவர் இருக்கிறார், வலது புறத்தில் ஒருவர் இருக்கிறார், அவருடைய கிட்னியிலே கல், இப்படியா வந்திருப்பான். உன் உள்ளத்தில் இருப்பதை தேவன் அறிவார். சொல்லுங்க பாப்போம். உன்னுள்ளத்தில் இருப்பதை என் தேவன் அறிவார், என் தேவன் அறிவார். அடிடாட். வில்லு பாட்டா பாடினானுங்கன்னு இருக்குது. ஹலோ, புரியுதா உங்களுக்கு? பாருங்க, நம்ம தமிழ் பைபிளில் அது தெளிவா இல்லை. தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் தீர்க்கதரிசனம் உரைத்துக் கொண்டு வந்தார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் மலைத்து போய் அவர்கள் அதை ஓ ஐயோ சில தெரியுமா புடி, அது வேற, இது சரி. புரியுதா உங்களுக்கு? இதுதான் ரோவேக்கள். சரியோ? அப்போ அதுக்குள்ள என்ன இருக்கிறது? துதி இருக்கிறது. பார்த்தது அழகுடாப்பா, சூப்பர்டாப்பா, வண்டர்ஃபுல், ஐயோ வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். சந்தோஷம் வந்தோன்னு அடிப்பான் பாருங்க. மேட்ச் பார்த்துக்கிட்டு இருப்பான், தாங்கட்ட டீம் ஒரு கோல் போட்டோன்னு அடிப்பான். கிரிக்கெட் பார்த்துருக்கீங்களா? நம்ம ஸ்ரீலங்கன்ஸ் வந்து யாரோடையாவது அடிக்கும்போது, அல்லது உங்களோட இந்தியன்ஸ் அங்கே சச்சின் டெண்டுல்கர் ஒரு சிக்ஸர் அடிச்சானா அடிப்பான். பிளான் பண்ணி 3-2-1 MS விஸ்வநாதனை கூட்டிகிட்டு வந்தால் அடிப்பாங்க இல்லை, சரியா? அவன் அடிப்பான். அடிக்கும் போது அவன் ஆடுவான், அப்படியெல்லாம் ஆடுவான்.
விலகுதா? ஏன் அதை பிளான் பண்ணி ஆடுறாங்க. நீ இப்படி செய், நான் இப்படி செய். இல்லை, ஏன் அந்த எக்ஸ்டசின்னு சொல்லுவோம், அந்த இன்பம், அந்த குதூகலம், அது சொல்லி வர்றதில்லை, சொல்லாமல் வர்றது. சொல்லாமல் வர்றது தான் தீர்க்கதரிசனம். அவன் பாச சொல்லாமல் எங்களுக்கு வெறும் அந்த இது இல்லை. ஆண்டவருடைய மகத்துவங்களை பார்த்து, அவருடைய வல்லமையை பார்த்து, அதனுடைய பிரதிபலிப்பாய் துதியை சொல்லுவது தான் தீர்க்கதரிசனம். ரோவே. ஓகேயா? அடுத்தது ஹோசே. ஹோசே, HOZEH. இது அதிகமான இடங்களில் பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் இந்த ஹோசே என்கின்ற பதம் HOZEH, தமிழிலே ஹோசே, அநேகமாக நிறைய பேர் ஓசைன்னு எழுதிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஏன்னா ஹாலண்டில் ஜுவலே அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. ஷோலைக்கு போட்டு வரேன் நான் அப்படின்னு போகிறீங்க. இல்லை ஷாப்பேல், லாச்சப்பலுக்கு போகிறேன் நான். சரியா? ஜெர்மனியில் ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னாங்க, அது சொல்ல வேணாம். இங்கே என்னமோ லிங்கம் வேணாம், அது இங்கே வேணாம் தானே. ஸோ இப்போ ஹோசேங்கிறத ஓசைன்னு எழுதிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? என்ன மாதிரி எழுதிக்கிறீங்க. இந்த ஹோசே என்பதும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான். என்ன வித்தியாசம் என்றால், நான் முதலிலே ஒரு தவறு விட்டேன். இந்த தமிழில் சொல்லிக் கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். எனக்கு தமிழ் அவ்வளவாக வராது, கொஞ்சம் கொஞ்சம் வருதோ, அதனால மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன மிஸ்டேக் தெரியுமா? ரோயே என்றால் காண்பவன், ஹோசே என்றால் பார்ப்பவன். முதல்ல பார்ப்பவன் சொல்லிட்டேன். சரியா? ரோயே என்றால் காண்பவன், ஹோசே என்றால் பார்ப்பவன். என்ன வித்தியாசம்? சி, லுக். சரியா? நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதை காணுவீர்கள். சரியா? ஒரு ஆளை பார்த்து அந்த ஆளுக்குள்ள குறையவே தான் தேடுவீங்கன்னா தேடுங்கள், கண்டடைவீர்கள். சரியா? அதே மாதிரி ஒரு ஆளில் நல்ல விஷயம் பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிங்கன்னா அங்கேயும் தேடுங்கள், கண்டடைவீர்கள். சரியா? அதுபோல இந்த ரோவே என்பவர்கள் ஆண்டவரே அவர்களுக்கு தானாக காட்டுவார் மகிமையை, வல்லமையை, ரகசியங்களை காட்டுவார். இந்த ஹோசே என்பவர்கள் தாங்களாக மினக்கிட்ட இதற்காக வந்து அவர்கள் ஆண்டவரிடத்திலே பார்க்க விரும்புவார்கள். இதற்காக அவர்கள் என்ன செய்வார்கள்? மலை உச்சிகளிலே போய் ஒன்றாக இருந்து கொண்டு அவர்கள் துதித்து ஆராதனை செய்து எபிரேய மொழியிலே அவர்கள் பாடல்கள் பாடி சாப்பிடாமல் உபவாசம் இருந்து மிகவும் பவித்திரமாய் அவர்கள் ஆண்டவருடைய மகத்துவங்களை பார்ப்பதற்காக முயற்சி செய்வார்கள். புரியுதா? ஆண்டவர் சொல்லுகிறாரே, மோசே என்னுடைய தீர்க்கதரிசி என்று, அவனுக்கு ஹோசே என்று வைக்கிறார் பேர். மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லை என்று சொல்லுகிறாரே, அந்த இடத்துல ஹோசே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? அவன் தேவனையே பார்க்க விரும்பினான். அதனால் அவர் அந்த மலை இடுக்கிலே அவனுக்கு தன்னை காண்பித்தார். இப்படி தேவனை பார்க்க விளைந்தவர்கள் கொஞ்சம் பேர், அவர்களுக்கு ஹோசே என்ற பெயர். ஆனால் துரதிருஷ்டவசமாக ரோயே வருகின்ற இடங்களிலும் ஹோசே வருகின்ற இடங்களிலும் பெரும்பாலாக தீர்க்கதரிசி என்று இருக்கிறபடினால் இப்படி ஒரு வித்தியாசம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. சரியா? மூன்றாவது ஈஷ் எலோஹிம். ஈஷ் வேணா ஒரு கோடு கூட அடிச்சுக்கலாம் நீங்க. ஈஷ் ஒரு கோடு, எலோஹிம். ஈஷ் என்றால் மனுஷன், ஈஷியா என்றால் மனுஷி. ஈஷ் கோடு, எலோஹிம் என்றால் தேவனுடைய மனுஷன். சரியா? இப்போ இந்த தேவனுடைய மனுஷன் என்ற அந்த பதம் பழைய ஏற்பாட்டிலே அநேகருக்கு கொடுக்கப்படுகிறது. பெரும்பாலாக இந்த ரோவேக்களுக்கு, ஹோசேக்களுக்கு, இன்னும் நான்காவதாக ஒன்று சொல்லித்தரப்போகிறேன், அவர்களுக்கும் சேர்த்து பயன்படும் ஈஷ் எலோஹிம். சரியா? அதாவது சாமுவேலை பற்றி, சாமுவேல் யார் என்று சொல்லிக் கொடுத்தேன்? ரோவே. சரிதானே? ஆனால் சவுலுக்கு சொல்லப்படுகிறது, இங்கே சாமுவேல் என்ற ஒரு ஈஷ் எலோஹிம் இருக்கிறார், தேவ மனுஷன் இருக்கிறார். சரியா? அப்போ தேவனுடைய மனுஷனை பார்க்க போக வேண்டும். அப்போ அந்த
ருவைக்கள், ஹோசேக்கள் இவர்கள் எல்லாரும் தேவனுடைய மனுஷர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். சில இடங்களில் இந்த ஈஷ் எலோஹிம் வருகின்ற இடங்களிலேயும் தமிழிலே தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுதா? இனி நான்காவது முக்கியமானது, அதிகமாக பயன்படுகின்ற ஒரு சொல் தான் நவி. நானா வீணா, இங்கிலீஷில் NABI. இல்லை, நீங்கள் வி தானே சொல்லியிருக்கணும். இல்லை, எபிரேய மொழியிலே அலெஃப், பெத், கிமெல், டாலெத், ஹே, வாவ் இப்படி நிறைய 22 எழுத்துக்கள் இருக்குது. கண்டிருக்கீங்களா? எத்தனை பேர் கண்டு இல்லை? எபிரேய எழுத்துக்களை கண்டு இல்லாதவர்கள் கையை தூக்கி காட்டுங்கள். ஐயோ, நல்லா தூக்குங்க. பாவமா இருக்கே அப்பா. பாருங்க பாஸ்டர், நீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. எல்லாம் கை தூக்குங்க. எபிரேய அந்த அகர வரிசை ஆலேஃபில் இருந்து டவ் வரை 22 எழுத்துக்கள் காணாதவர்கள் நல்லா கை தூக்கி காட்டுங்க. ஐயோ, எங்க இவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம்? அந்த 119வது சங்கீதத்துக்கு திருப்பிக்கிறங்க. கையில் வச்சுக்கிட்டு, கையில் வெண்ணெய் இருக்க நெய்க்கு அலைவானேன். உங்களுக்கு இந்த எபிரேய எழுத்தை பற்றி ஒரு அழகு சொல்லி கொடுத்துட்டுமா? ஆசையா இருக்கா? கொஞ்சம் நாங்கள் வெளியே போயிட்டு வந்துடுவோமா? டாபிக்கு வெளியே. ஓகே, 119வது சங்கீதம் பட் பட் பட்னு திருப்பிக்கணும். சரியா? திருப்பிக்கிட்ட பிறகு அந்த சங்கீதத்தை தொடங்கும் போது பாருங்க, ஆலேஃப்னு எழுதியிருக்கும். எல்லாம் திருப்பிக்கிறங்க. இப்போ இதை வாசிக்க சொல்ல போகிறது இல்லை, ஏன்னா அப்போ பைபிள் வாசிப்பாங்க. ஆலேஃப் அவ்வளோதான் வாசிக்க இருக்குது. இருக்கா? ஆலேஃப்னு இருக்கா? 8 வசனங்கள் இருக்கா? 1லேருந்து 8 வரைக்கும் போன பிறகு ஒரு பிரிவு வரும். சரியா? அந்த ஆலேஃபுக்கு பக்கத்தில் ஒரு அடையாளம் இருக்கா? அதுதான் அந்த எபிரேய எழுத்து ஆலேஃப். 8 வசனங்களுக்கு பிறகு பெத்னு எழுதியிருக்கா? அதுக்கு பக்கத்தில் ஒரு அடையாளம் இருக்கா? அதுதான் பெத்துங்கிற எழுத்து. அதுக்கு ஒரு 8 வசனத்துக்கு பிறகு கிமெல், அதுக்கு ஒரு 8 வசனத்துக்கு பிறகு டாலெத், அதுக்கு ஒரு 8 வசனத்துக்கு பிறகு ஹே, அதுக்கு ஒரு 8 வசனத்துக்கு பிறகு வாவ், அதுக்கு 8 வசனத்துக்கு பிறகு ஜைன். இப்படி கடைசியா நீங்க போனீங்கன்னா டவுன்னு இருக்கும். 22 எழுத்துக்கள். டவ் பார்த்துட்டீங்களா? இப்போ எபிரேய எழுத்துக்கள் 22ஐயும் நீங்கள் பார்த்துட்டீங்க. 119வது சங்கீதத்தில் இருக்குது. அதை எழுதின தாவீது எப்படி எழுதினார் தெரியுமா? முதல் 8 வசனங்களையும் ஆலேஃபிலே தொடங்க வைத்தார். புரியுதா? எல்லாமே ஆலேஃபில் தான் தொடங்குது. ஆனால் தமிழில் அப்படி செய்ய முடியாது, எல்லாம் ஆனால தொடங்க முடியாது. சரியா? அப்போ 8 வசனங்களும் ஆலேஃபிலேயே தொடங்கி அழகாக கவிதையாக எழுதப்பட்டது. 9வது வசனத்தில் இருந்து 16வது வசனம் வரைக்குமான அந்த 8 வசனங்களும் பெத் என்ற எழுத்திலே தொடங்கும். இப்படி அந்த 22 எழுத்துக்களுக்கும் 8 வசனங்கள், ஒவ்வொரு எழுத்துக்கும் 8 வசனங்களாக. அப்போ 8 தர 22 எவ்வளவு? 176. பாருங்க, கடைசி வசனம் 176. இல்லாட்ட என்ன கணக்கு பிழைச்சிருச்சா? பார்த்தீங்களா? 8 தர 22. எவ்வளோ அழகாக அந்த சங்கீதங்கள் எழுதியிருக்கிறார்கள். இப்போ புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கு தான் இந்த ரகசியம் தெரிஞ்சது என்று சொல்கிறவங்க மாத்திரம் கையை தூக்கி காட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு அழகான ரகசியம் சொல்லி கொடுக்கட்டுமா? எரேமியாவினுடைய புலம்பல் புத்தகம் பார்த்துருக்கீங்க? அவருடைய புத்தகத்தில் 5 அதிகாரங்கள் எழுதியிருக்கார். இப்போ எரேமியாவின் புலம்பலுக்கு போங்க. எரேமியாவுக்கு அடுத்த புத்தகம் புலம்பல். நாங்கள் நினைக்கிறோம் எருசலேமை பார்த்து சும்மா ஐயோ ஐயோ நான் தான் போயிட்டேன்னு சும்மா புலம்புறார். அவர் எவ்வளவு கவிதையாக புலம்புறாருன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். 22 எழுத்துக்கள் இருக்கின்றன அல்லவா? அவர் முதலாவது அதிகாரம் 1வது வசனத்தை ஆலேஃபிலே தொடங்குகிறார். ஆனால் அதில் அந்த எபிரேய மொழி இருக்காது. ஓகே, உங்கள் தமிழ் பைபிள் அதில் அந்த 119ஆம் சங்கீதத்தில் இருக்கிற மாதிரி எபிரேய மொழி இருக்காது. ஆனால் சும்மா சொல்கிறேன், இது உண்மை. 1வது வசனம் ஆலேஃபில் தொடங்குது, 2வது வசனம் பெத்தில் தொடங்குது. கிமெல், டாலெத், ஹே, வாவ், ஜைன், யோத், மெம், நும், லாமேட், இப்படியே கீழே வரைக்கும் போய் டவுவில் முடியுது. ஓகே, 22 வசனம் இருக்கான்னு பாருங்க. இப்போ எனக்கு இருக்கா? உய் நோ சவா. அதே சிஸ்டம் 2வது அதிகாரத்துலையும் இருக்கு. பாருங்க, 2வது அதிகாரத்துல 22 வசனம் இருக்கு. இருக்கா? 3வது அதிகாரத்தை விட்டுருங்க, 4வது அதிகாரத்துக்கு போங்க, 22 வசனம் இருக்கு.
அதே சிஸ்டம். 5வது அதிகாரத்துக்கு போங்க, அதுலேயும் 22 வசனம் இருக்குது. பாருங்க எரேமியாவோட சூப்பர் சிஸ்டம். அப்போ 1வது அதிகாரம், 2வது அதிகாரம், 4வது அதிகாரம், 5வது அதிகாரம் என்ற அந்த 4 அதிகாரங்களிலும் அவர் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு வசனமாக 22 வசனங்கள் எழுதுகிறார். அப்போ இங்கிட்டு 2 அங்கிட்டு 2னா நடுவில் 3வது அதிகாரம் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஆலெஃப்ல 3 வசனங்கள் எழுதுறார், பெத்ல 3 வசனம். 22 எழுத்துக்கும் 3 3 3 வசனத்தின்படி 22 தர 3 66. பாருங்க 66 வசனம் இருக்கான்ட்டு. சரியா? இன்ட்ரெஸ்டா? இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறவங்க கையை தூக்கி காட்டுங்க. இன்றைக்கி தான் இது தெரியும்னு சொல்கிறவங்க கை தூக்கி காட்டுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற ஆசையாக இருக்குன்னு சொல்கிறவங்க கையை தூக்கி காட்டுங்க. அப்போ பைபிளை படிங்க. நம்ம சொல்லி கொடுக்கணும். ஒரு நாள் இலங்கையின் மகாவலி கங்கையின் ஓரத்தில் நான் நின்றிருந்த பொழுது ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். கேட்டேன், இப்ரேய எழுத்துக்களை காண்பியும் என்று. தேவதூதன் வந்தான், புரட்டடா 119 சங்கீதம் என்றான், காட்டினான். அல்லேலூயா. இப்படிதான் நிறைய பேர் ஊரை ஏமாத்துறான். சரியா? எல்லாம் மொழி படித்து அந்த மொழி இலக்கியம், எபிரேய மொழி மாத்திரம் படித்தால் போதாது, இலக்கியம் படித்து இதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும். சரியா? இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்திலேயோ 7ஆம் அதிகாரத்தில் டெபோராட பாட்டு இருக்கு. 5ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன். 5ஆம் அதிகாரத்தில் தானே. அதுதான் இஸ்ரவேல் இலக்கியத்திலேயே மிகவும் சிறந்த கவிதை. ரொம்ப கவிதையாக தான் டெபோராக்கா பாடுது. சரி, இப்படி பல விதமான அழகான யோபு புத்தகமே ஒரு பெரிய கவிதை. யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இது எல்லாமே கவிதைகள். புலம்பல் புத்தகமே ஒரு கவிதை. சரியா? அந்த 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 ஆபகுக் பிரசங்கம் வரும், ஒரு பண்ணை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அத்திமரம் துளிர்விடாமல் போன நெகனோத் என்ற வாத்தியத்தில் வாசிப்பப்போ அந்த அந்த அது என்ன அழகாக அவர் பாடுகிறார். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் வா, சூப்பர். பழைய ஏற்பாடு ஒரு கலை பொக்கிஷம்லா. அதை வாசிக்காம எப்போ பார்த்தாலும் விரல் அடித்து கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், தாழ்ச்சி அடையன் என்றுமே. என்றைக்குமே தாழ்ச்சி அடைய மாட்டேன், நல்லாவும் இருக்க மாட்டேன். ஓகே, சரி, இப்போ நாங்கள் தீர்க்கதரிசனத்துக்கு வருவோமா? ஈஷ் எல்லோஹிம். சரியா? ரோவே, ஹோசே, அது அலீஷ்னு சொன்னேன். அது ஏன்னா உங்களோட ஃப்ரெஞ்சில் மாதிரி த வந்தால் எப்ரேய மொழியில் ல. சரியா? அப்போ ல, இஷ் எல்லோஹிம். அராபிய மொழியிலும் ல, அதான் ல ஹில்லாஹு ஹில்லல்லாஹு அன்னல் முஹம்மது ரசூலுல்லா. சரியா? அப்போ அந்த இஸ்லாத்தில் இதை கேள்விப்பட்டாங்க. சரி தானே? கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? லா ஹிலா இல்லை, ஹில்லா ஹில்லாஹு ஹில் அல்லா. அப்போ அதான் லா ஸ்டார்ட். த லா ஹிலாவு ஹில்லல்லாஹு அன்னல் முஹம்மது ரசூலுல்லா. ஓகே, அந்த அந்த அராபியத்தில் வருது. அதே மாதிரி எபிரேய மொழிலையும் ல. சரியா? ல இஷ் எல்லோஹிம். பாஸ்டர் பிரசங்கம் செய்யும் கோவன் கேட்குது. சரி, பிரசங்கத்துக்கு வரேன்னா இல்லையா? நான் இப்படி கிண்டல் அடிக்கும் போது நீங்கள் யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. நான் உங்களை கீழே போட்டு பேசலை. சரியா? நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நான் கொஞ்சம் என்ன கேரிடோவே சொல்லுவாங்களே, இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஓடிடுவேன். அது அதெல்லாம் கொடுத்துடணுங்கிற ஆசை, இதெல்லாம் சொல்லி காட்டணுங்கிற ஆசை. சரியா? ஆவியானவர் எனக்கு இப்படி பேச சொன்னார். இல்லை, சொல்லலை, நானாக சொன்னேன். அவசியம் கொஞ்சம் வம்புக்கு இழுக்கிறது நமக்கு ஒரு ஆசை, அவ்வளோதான். உங்களுக்கு தெரியாதது எங்களுக்கு தெரியுதேங்கிற பெருமை இல்லை. சரியா? ஏன்னா எங்களுக்கு தெரியாத எத்தனையோ உங்களுக்கு தெரியும் இல்லையா? சுத்து மாற்று, ஏமாத்துறது, விசா இல்லாமல் வேலை செய்கிறது இல்லையா? போலீஸுக்கு பயந்து ஸ்பீடை குறைக்கிறது, மாட்டாமல் போகிறது, இதெல்லாம் நமக்கு இன்னும் தெரியாதது மாதிரி இருப்போம். சரி, அப்போது ரோவே, ஹோசே, ஈஷ் எல்லோஹிம். 4வது நபி, நவி. அந்த 2வது எழுத்து நபியில் நிற்கும் போது தான் அதை சொன்னேன்ல. இந்த பங்கிற எழுத்து இருக்கு, அந்த பெத், 2வது எழுத்து பெத். அது ஒரு சொல்லுக்கு முன்னால் வந்தால் ப என்ற சப்தம்.
ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, பெஹிஷிட் எலோஹிம் எரெட்ஸ் பாஹா. சரியா? அப்போ அதில் 2 பெஹிஷிட் என்றால் ஆதியிலேன்னு தமிழில் போட்டிருக்கு. அந்த அது வெஹிஷிட் அல்ல. அப்புறம் அந்த சிருஷ்டித்தார் என்பது பாஹா, சரியா? பெஹிஷிட் எலோஹிம் பாஹா. இடையிலே வந்தால் அது அல்ல, இடையிலே, நடுவில். சரியா? இப்போ ஷபத் அல்ல, ஷவட். சபத்னு சொல்கிறோமே நாங்கள். சரியா? அதுபோல் நபி அல்ல, நவி. சரியா? அதனால தான் NABIன்னு இங்கிலீஷில் எழுத சொல்லிட்டு அதை நவின்னு சொன்னேன். ஆனால் அரபிக்கிலே அவர்களுடைய அந்த சப்தம் முதலிலே வந்தாலும் இடையிலே வந்தாலும் அது தான். அதனால் அராபிய மொழியிலே அவர்கள் எபிரேய மொழியிலிருந்து எடுத்துக்கொண்ட அந்த சொல் தீர்க்கதரிசிகளுக்கு அது இன்னும் நபியாக இருக்கிறது. சரியா? முஹம்மது நபி, மஹ்மூத் நபி. சரியா? இப்ராஹிம் நபி, மூசா நபி. நவி அல்ல, ஆனால் எபிரேய மொழியிலே நவி. இந்த நவி என்ற சொல் தான் அதிகமாக தீர்க்கதரிசிகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டிலே. முதல் யாருக்கு பயன்படுத்தப்பட்டது என்றால் ஒரு பெண்ணுக்கு, மிரியம் தான் முதல் நபி, நவி என்று அழைக்கப்பட்டால். ஆனால் நவி என்னுடைய பெண் பால் நெவியா. அப்ப மிரியம் தான் முதலாவது இந்த நவி என்று அழைக்கப்பட்டார். கடைசியாக நவி என்று அழைக்கப்பட்டது மல்கியா. சரியா? அப்போ இந்த பதத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால், கர்த்தர் சார்பாக அல்லது தேவன் சார்பாக பேசுகிறவர். என்னது? தேவன் சார்பாக பேசுகிறவர். அப்போ தேவன் சார்பாக பேசுகிறவர் 2 விஷயங்கள் பேசுவார். என்ன பேசுவார்? இந்த நவிக்கள் 2 விஷயங்கள் பேசுவார்கள். ஒன்று, அது ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்லுவோம் ஃபோர்த் டெல்லிங். ஃபோர்த் டெல்லிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வது, தமிழில் சொல்லும்போது மனிதருக்கு சில விஷயங்களை சொல்லுவது, மனிதர்களுக்கு சொல்லுவது. நீ நல்லவன், நீ கெட்டவன், நீ மனம் திரும்ப வேண்டும், நீ அப்படி அந்த மாதிரி சொல்றது. இன்னொன்று ஃபோர் டெல்லிங், ப்ரெடிக்ஷன்ஸ், எதிர்காலத்தில் நடக்க போவதை பற்றி சொல்லுவது. சரியா? அப்போ இந்த எதிர்காலத்தில் நடக்க போகிறதை பற்றியும் இவர்கள் இந்த நவிக்கள் சொன்னார்கள். சரியோ? அப்போ ரோயே பார்க்கிறவர், ஹோசே காண்கிறவர். இல்லை, ரோயே காண்கிறவர், ஹோசே பார்க்கிறவர், ஈஷலோகிம் தேவனுடைய மனுஷன். ஐயோ, நான் வேகமாக ஓடணும்ல. நவி ஆண்டவருக்காக பேசுகிறவர். சரி, பழைய ஏற்பாட்டிலே உள்ள முழு தீர்க்கதரிசிகள் தொகையிலும், நல்லா கேட்டுக்கிறேங்க, பழைய ஏற்பாட்டில் உள்ள முழு தீர்க்கதரிசிகளின் தொகையிலே 130% தான் மக்களோடு ஏதாவது பேசினார்கள். சும்மா பேசியிருப்பாங்க, ஹலோ ஹவ் ஆர் யூ. சரியா? ஆனால் ஆண்டவருடைய செய்தியை கொடுத்த தீர்க்கதரிசிகளுடைய எண்ணிக்கை 130%. அப்போ 170 பேர் என்ன செய்தார்கள்? பழைய ஏற்பாட்டு அத்தனை தீர்க்கதரிசிகளிலும் 170% மக்களோடு பேசவே இல்லை, ஆண்டவரை பற்றியோ எதுவோ. அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவரோடு பேசினார்கள், ஆண்டவரை துதித்தார்கள். ஆண்டவரை துதிக்கிற ஊழியம் தான் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளினுடைய தலையாய ஊழியம். 30% தான் மக்களோடு பேசினார்கள். அதிலும் பாதி பேர் தான் எதிர்காலத்தை பற்றி சொன்னார்கள். புரியுதா? சமீபத்திலே உள்ள எதிர்காலமோ நீண்ட கால எதிர்காலமோ பற்றி சொன்னவர்கள் முழு தீர்க்கதரிசிகளினுடைய தொகையிலும் 15%. இப்ப புரியுதா உங்களுக்கு? சரியா? அப்படியானால் நீங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? தீர்க்க தரிசனம் என்பது எதிர்காலத்தை சொல்லுவது அல்ல. புரியுதா உங்களுக்கு? இதை தான் நான் உங்களுக்கு நிரூபிக்க பார்க்குறேன். தீர்க்க தரிசனம் என்று சொல்லுவது எதிர்காலத்தை பற்றி சொல்லுவது அல்ல. ஆனால் இன்றைக்கு அநேக தமிழ் கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? தீர்க்க தரிசனம் என்பது எதிர்காலத்தை பற்றி சொல்லுவது என்று. சரிதானே? அவர்கள் சரியாயிருந்தால் 185% அதை செய்யவில்லை பழைய ஏற்பாட்டிலே.
185% தீர்க்கதரிசிகள் எதிர்காலத்தை பற்றி பேசாத போது தீர்க்க தரிசனம் என்பது எதிர்காலத்தை பற்றி சொல்வது என்பது எப்படி உண்மையாகும்? சரியா? ஆகவே பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனம் என்பது எதிர்காலத்தை பற்றி சொல்வதல்ல. தீர்க்க தரிசனம் என்பது ஆண்டவரை துதிப்பது. அந்த துதி செய்தவர்களில் 115% வைத்து ஆண்டவர் எதிர்கால விஷயங்களை சொன்னார். இப்போ வருவோமா புதிய ஏற்பாட்டுக்கு? புதிய ஏற்பாட்டுக்கு வருவதற்கு முன்னர் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட அந்த காலத்துக்கு வர வேண்டும். மல்கியா கிறிஸ்துவுக்கு முன் 400ஆம் ஆண்டு வந்தவர். அந்த நேரம் பெர்ஷியா இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தது. அதற்கு பிறகு அந்த பெர்ஷியாவை மேற்கொண்டு கிரேக்க அரசன் மகா அலெக்சாண்டர் உலக பேரரசனானான் கிறிஸ்துவுக்கு முன் 334ஆம் ஆண்டு. அதன்படி கிறிஸ்துவுக்கு முன் 333ஆம் ஆண்டிலே ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. கிரேக்க நாட்டுக்கு உட்பட்ட அனைத்து தேசங்களினதும் காரியாலய அல்லது உத்தியோகபூர்வ மொழி கிரேக்க மொழியாய் இருக்க வேண்டும் என்று. வீட்டிலே என்ன மொழி வேண்டுமானாலும் பேசலாம், ஆனால் உத்தியோகபூர்வ மொழி கிரேக்க மொழி. அதன்படி கிறிஸ்துவுக்கு முன் 270ஆம் ஆண்டுக்கும் 250ஆம் ஆண்டுக்கும் இடையிலே முழு பழைய ஏற்பாடும் கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது. அதற்கு செப்டுவாஜின்ட் என்றால் லத்தீனிலே 70 என்ற அர்த்தம். ரோம எழுத்து தெரிந்தால் உங்களுக்கு ஐ போட்டால் 1, ஐ 2 போட்டால் 2, ஐ 3, ஐ வி 4, வி 5, வி 6, ஐஎக்ஸ் 9, எக்ஸ் 10, எல் 50, வி 100 தெரியுமா? ஓகே. அதன்படி எல் என்றால் 50, எக்ஸ் என்றால் 10, எக்ஸ் என்றால் 10. அப்போ 50, 10, 10, 70. அதற்கு அவர்களுடைய லத்தீன் மொழியிலே செப்டுவாஜின்ட் என்ற பெயர், பழைய ஏற்பாட்டுக்கு செப்டுவாஜின்ட் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. அது கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த கிரேக்க மொழி எபிரேய மொழி போல ரிச், ரொம்ப ஐஸ்வர்யமான பெரிய மொழி அல்ல. சரியா? ஆகவே அவர்களுக்கு இந்த ரோவே, ஹோசே, ஈஷலோஹிம், நவி என்ற அந்த பதங்களுக்கான தனி சொற்கள் கிடைக்கவில்லை. அவர்கள் தான் என்ன செய்தார்கள்? கிரேக்க மொழியிலே ப்ரோஃபேட்டஸ் என்கின்ற ஒரு சொல்லை அந்த இடங்களிலெல்லாம் போட்டு விட்டார்கள். ப்ரோஃபேட்டஸ். ஆங்கிலத்திலே ஆங்கிலம் என்பது என்ன? ஆங்கிலம் என்பது காலாகாலமாக இருந்து வந்த ஒரு மொழியே அல்ல. சரியா? இந்த ஸ்காண்டினேவியாவிலே வாழ்ந்தவர்கள் தான் குடிபெயர்ந்து ஐரோப்பாவுக்குள்ளே வந்தார்கள். தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஃப்ரான்ஸுங்கிறீங்களே, நீங்கள் இருக்கிறீங்களே ஃப்ரான்ஸ். இது ஏன் ஃப்ரான்ஸ் ஆனது என்றால், ஸ்காண்டினேவியாவிலே வாழ்ந்த பிராங்க்ஸ் என்கின்ற ஒரு குழு இங்கே வந்து இந்த நாட்டை பிடித்து அவர்கள் அதை பிரான்ஸ் ஆக்கினார்கள். சரியா? வேண்டல்ஸ், சாக்சன்ஸ், ஆங்கிலன்ஸ் இப்படி என்றெல்லாம் ஜனங்கள் வந்தார். காட்ஸ், விசி காட்ஸ், ஆஸ்ட்ரோ காட்ஸ் என்று. அதில் இந்த சாக்சன்ஸ், ஆங்கிள்ஸ் என்கின்ற அந்த 2 குழுக்களும் ஒன்று ஸ்காட்லாண்டுக்கும் ஒன்று இங்கிலாந்துக்கும் போயின. அவர்களுடைய அந்த மொழி இரவல் வாங்கப்பட்ட ஒரு மொழி. எல்லா மொழிகளிலிருந்தும் எடுத்திருப்பான். சரியா? அவர்கள் தான் இந்த கிரேக்க ப்ரொஃபேட்டஸை ப்ராஃபட்டாக மாற்றினார்கள். சரியோ? புரியுதா? இப்போ இங்கிலீஷ் ப்ராஃபட் எங்கேருந்து வந்துச்சுன்ட்டு எனக்கு தெரியல. ஃப்ரெஞ்சில் என்ன சொல்கிறது தீர்க்கதரிசிக்கு? அப்போ அதுவும் அந்த கிரேக்கத்திலிருந்து தான் வந்திருக்குது, ப்ரோஃபேட்டஸ். இப்போ ப்ரோஃபேட்டஸ் என்ற அந்த செப்டுவாஜின்ட் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டது 4 அர்த்தங்களை குறிக்கும். ஒன்று பார்க்கிறவர், ஒன்று காண்கிறவர், ஒன்று தேவ மனுஷன், இன்னொன்று ஆண்டவருக்காக பேசுகிறவர். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், எபிரேய மொழியை படிக்காமல் வெறும் கிரேக்கத்திலே வேதத்தை வாசித்தால் இத்தனை 4 வித்தியாசமான சொற்கள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று தெரியாது. ஆகவே எதிர்காலத்தை பற்றி சொன்னவனும் ப்ரோஃபேட்டஸ், மலையிலே இருந்து பார்த்தவனும் ப்ரோஃபேட்டஸ், கண்டவனும் ப்ரோஃபேட்டஸ், தேவ மனுஷனும் ப்ரோஃபேட்டஸ். இந்த தாக்கம் தமிழுக்கும் வந்தது. எப்படி?
கிறிஸ்துவின் பின் 1611 ஆண்டு இங்கிலாந்தில் இருக்கின்ற ஜேம்ஸ் மன்னன் ஆங்கில வேதாகமத்தை சட்ட ரீதியாக மொழிபெயர்க்க வைத்து அதை பிரகடனம் செய்தார். ஆத்தரைஸ்ட் வெர்ஷன், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் 1611. இங்கிலாந்தை சேர்ந்த வெள்ளைக்காரன் தான் இந்தியாவுக்கு போய் தமிழ் படித்து, ஒரு இங்கிலாந்து வெள்ளைக்காரனும் ஒரு இத்தாலியனும் இந்தியாவுக்கு போய் தமிழ் படித்து தமிழிலே வேதத்தை மொழிபெயர்த்தார்கள். அப்போ எபிரேய மொழியிலேயும் கிரேக்க மொழியிலேயும் அவனுக்கு விளங்காத சொற்கள் இருந்தால் அதை எங்கே போய் பார்த்திருப்பான்? அந்த கிங் ஜேம்ஸ் பைபிள். ரோவே, இவனுக்கு சொல் தெரியவில்லை. ஹோசே, இவனுக்கு சொல் தெரியவில்லை. இவன் என்ன செய்தான்? கிங் ஜேம்ஸ் பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தான். ப்ராஃபட் என்று இருக்கிறது, சரியா? ஏனென்றால் அவர்கள் செப்டுவாஜென்டிலிருந்து எடுத்தார்கள், கிரீக்கில் இருந்து, சரியா? தீர்க்கதரிசி தீர்க்கதரிசின்னு போட்டுட்டான். ஹலோ, உங்களுக்கு விளங்குதா? ஆகவே தமிழிலே தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகின்ற எல்லாமே நாம் நினைக்கிற அந்த தீர்க்கதரிசிகள் அல்ல. முதலாவது. அடுத்தது, பழைய ஏற்பாடு என்பதுதான் யூதர்களுடைய வேதாகமம். அது ஒரே அடியாக 39 புத்தகங்களோடு வெளிவரவில்லை. மோசேயினுடைய தலைமையில் அவர்கள் எகிப்திலே இருந்து புறப்பட்டு கானானை நோக்கி போகும்பொழுது அவர்களுக்கு வேதமே கிடையாது. ஆபிரகாமுக்கு வேதம் இல்லை, ஈசாக்கு யாக்கோபு யோசேப்புக்கு வேதம் இல்லை. எகிப்திலே வாழ்ந்த 430 வருஷங்கள் வாழ்ந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேதம் இல்லை. முதல் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்று கிடைத்தது வெறும் 10 கட்டளைகள் தான், சரியா? அதற்கு பிறகு மோசேயினுடைய கையால் அந்த 5 புத்தகங்களும் எழுதப்பட்டன. ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் என்ற 5 புத்தகங்களும். இந்த 5 புத்தகங்களையும் இணைத்து தோரா அல்லது நியாயப்பிரமாணம் என்று யூதர்கள் பயன்படுத்த தொடங்கினார்கள், சரியா? அதுதான் அவர்களுடைய வேதாகமாக இருந்தது. அப்புறம் யோசுவா வந்தார், நியாயாதிபதிகள் வந்தார்கள். சாமுவேல் காலம் வரைக்கும் 230 வருஷங்கள் சென்றன. அதற்கு பிறகு சவுல் ராஜா வந்தார், தாவீது வந்தார், சாலமோன் வந்தார். தேசம் 2ஆக பிரிந்தது. அதற்கு பிறகு மல்கியா காலம் வரை பழைய ஏற்பாட்டு காலம் ஓடிக்கொண்டிருந்தது. கடைசியாக மல்கியா எழுதினார் புத்தகம், சரியா? யோசுவா முதல் மல்கியா வரை எத்தனை புத்தகங்கள்? 34 புத்தகங்கள், சரியா? மொத்தம் பழைய ஏற்பாட்டிலே 39 புத்தகங்கள் என்றால் முதல் 5 புத்தகங்களும் போக எஞ்சிய புத்தகங்களினுடைய தொகை எத்தனை? 34. அந்த 34 புத்தகங்களுக்கும் நெவீம் என்று பெயர் வைத்தார்கள். என்ன விஷயம்? நெவீம். அப்போ நெவீம் என்றால் என்ன? தீர்க்கதரிசிகள். ஹலோ, நவி என்றால் தீர்க்கதரிசி, நவீம் அல்லது நெவீம் என்றால் தீர்க்கதரிசிகள். அப்போ எதற்கு அவர்கள் நெவீம் என்று பெயர் வைத்தார்கள்? யோசுவா முதல் மல்கியா வரையான 34 புத்தகங்களுக்கும். இப்போ உங்களுக்கு விளங்குதா நவிக்கும் நவீமுக்கும் உள்ள வித்தியாசம்? நவி என்றால் கர்த்தருக்காக பேசுபவன், ஒரு மனிதன். ஆனால் நவீம் என்றால் அது மனிதனே அல்ல. யோசுவா முதல் மல்கியா வரையான 34 புத்தகங்கள். இப்ப விளங்குதா உங்களுக்கு? நான் முதல்ல சொன்னேனே, தீர்க்கதரிசி என்றால் யார், தீர்க்கதரிசிகள் என்றால் யார், தீர்க்க தரிசனம் என்றால் என்ன, தீர்க்க தரிசனங்கள் என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுப்பேன் என்று சொன்னேனே. தீர்க்கதரிசிகள் என்பது தீர்க்கதரிசி என்றதன் பன்மை அல்ல. தீர்க்க தரிசனங்கள் என்பது தீர்க்க தரிசனம் என்பதன் பன்மை அல்ல. ஓகேயா? தீர்க்கதரிசி என்பது ஒரு நபர், தீர்க்கதரிசிகள் என்பது 34 பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள், சரியா? அப்போ முழு வேதாகமத்தையும் குறிக்க வேண்டுமானால் எப்படி சொல்ல வேண்டும்? நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும், சரியா? தோரா வா நெவீம். யூதர்கள் பழைய ஏற்பாட்டை எப்படி சொன்னார்கள்? தோரா வா நெவீம். தோரா என்று மட்டும் சில நேரம் சொல்வார்கள். ஆனால் தோரா என்று அதிகமாக சொன்னால் அந்த முதல் 5 புத்தகங்களும்.
நெவீம் என்று மாத்திரம் சொன்னால் அது முழு பழைய ஏற்பாட்டையும் குறிக்கும். ஆனால் அதிகமான நேரத்தில் அந்த 34 புத்தகங்களையும் குறிக்கும். இப்போ உங்களுக்கு விளங்குதா? நாங்கள் ஒரு பைபிளுக்கு பைபிளுங்கிறோம், வேதம்ங்கிறோம், சுருதிங்கிறோம், வார்த்தைங்கிறோம், வசனம்ங்கிறோம். சரியா? அதுபோல யூதர்கள் பழைய ஏற்பாட்டை டோரா, மோஷே, மோசே எழுதினபடி நான் முதல் 5 புத்தகங்கள், டோரா, மோஷே, டோரா வா நெவீம், நெவீம் டோரா நெவீம் கெட்டுவீம், டோரா வா நெவீம் வா கெட்டுவீம், இப்படி பல பெயர்களால் அழைத்தார்கள். ஹலோ, விளங்குதா? போர் அடிக்குது போல இருக்குது எல்லாருக்கும். இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கிறேங்க. எனக்கு இந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். எனக்கு வாசிங்க மத்தேயு 5:17. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு நான் வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். ஹலோ, இயேசு சொல்லுகிறார், நியாய பிரமாணங்களை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும். அவர் என்ன சொல்லுகிறார்? டோரா வா டோராயிம் வா நெவீம். நியாய பிரமாணங்களை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் இந்த இடத்துல அவர் என்று இந்த இடத்துல அவர் சொல்வது எதை? ஓலாலா சொல்லுங்களே ப்ளீஸ். பழைய ஏற்பாட்டை. இப்ப விளங்குதா உங்களுக்கு? அவர் மனுஷனை பற்றி பேசவில்லை, மனுஷனால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை பற்றி சொல்லவில்லை. விளங்குதா? ஆனால் நான் துரதிருஷ்டவசமாக காலாகாலமாக கேட்டிருக்கிறேன், அநேகர் பிரசங்கம் பண்ணுவார்கள், பழைய ஏற்பாட்டிலே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அழிக்கப்படாது என்று இயேசு சொன்னார். சும்மா இறையா, இயேசு அதை பற்றி பேசவே இல்லை. பழைய ஏற்பாட்டை பற்றி பேசுகிறார். டோராயிம் வா நெவீம், நியாயப்பிரமாணங்களே ஆனாலும் தீர்க்க தரிசனங்களே ஆனாலும் என்று இயேசு சொன்னது முதல் 5 புத்தகங்களும் எஞ்சிய 34 புத்தகங்களும். புரியுதா? சரி, 7வது அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் ஆம். மனுஷன் உங்களுக்கு எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் செய்யுங்கள், அதைத்தான் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சொல்லுகின்றன என்றால் என்ன அர்த்தம்? அதுதானடா பழைய ஏற்பாடு உனக்கு கற்றுக் கொடுக்கிறது. புரியுதா? ஓகே, மனுஷன் சொல்லிக் கொடுத்ததை பற்றி பேசவில்லை, பழைய ஏற்பாட்டை பற்றி பேசுகிறது. 24, 24 அன்று சொல்லிக் கொடுத்தேன், இன்று வேறு விதத்தில் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். வாசிங்க மத்தேயு 24, 24. ஏனெனில் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகள் என்றால் இந்த இடத்துல யார்? ஒரிஜினல் தீர்க்கதரிசிகள் என்பது பழைய ஏற்பாடு. சரியா? நெவீம். கள்ள தீர்க்கதரிசிகள் என்பது பழைய ஏற்பாட்டுக்கு புறம்பான உபதேசம். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கு பழைய ஏற்பாட்டை எவன் வேண்டாம் என்று உதறுகிறானோ அவன் கள்ள தீர்க்கதரிசி. 1936ஆம் ஆண்டு நாட்சிய கட்சியின் தலைவனாக அடால்ஃப் ஹிட்லர் ஜெர்மனியில் இருந்த பொழுது, சரியா, பழைய ஏற்பாடு வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் நெருப்பிலே போட்டு எரித்தார்கள் பழைய ஏற்பாட்டை. அந்த வீடியோ கிளிப்ஸ் கூட இருக்கிறது. சரியா? அதன் பிரதிபலனாக ஆன்டிசெமிட்டிசம் என்கின்ற ஒரு விஷயம் உதயமாகி யூதர்களை வெறுக்க தொடங்கி கடைசியிலே 60 லட்சம் யூதர்களை ஹிட்லரினுடைய நாட்சிய கட்சியினர் கொலை செய்தார்கள், பழைய ஏற்பாடு வேண்டாம் என்று சொன்னபடியினால். சரியா? இன்றைக்கு அந்த ஹிட்லரினுடைய நாட்சியவாதம் பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளே நரித்தனமாக நுழைந்து அநேக ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள், நமக்கு பழைய ஏற்பாடு வேண்டாம். காரணம் கேட்டால் சூப்பராய் சொல்லுவார்கள். என்ன சொல்வார்கள் தெரியுமா? அது நியாயப்பிரமாணத்தின் காலம், இப்போ கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். உங்களுக்கு தானியேல் 9:24 27 வரையான அந்த 70 வாரங்களை குறித்து உங்களுக்கு பேசி
எப்படி 69 வாரங்கள் முடிந்து இனி இன்னும் ஒரு வாரம் நடைபெற இருக்கிறது, இந்த இடைப்பட்ட காலம் தான் கிருபையின் காலம் என்று சொல்லிக் கொடுத்தேனே, இதுதான் கஷ்டமான காலம். ஏன் தெரியுமா? இயேசுனுடைய மலை பிரசங்கத்தில் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். அந்த நியாய பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் அழிக்க வரவில்லை என்ற மத்தேயு 5 சொல்லுகிறாரே, தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தால் அவர் சொல்லுகிறார், அதிலே கேள்விப்பட்டீர்கள், ஒருவன் ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்தால் தான் விபச்சாரி. இந்த கிருபையின் காலத்திலே ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அங்கே ஒருவனை கொலை செய்தால் தான் கொலைகாரன், இங்கே ஒருவனை ராகா அல்லது மூடனே என்றாலே அவன் கொலைகாரன். அது லேசா இது லேசா? பிரதர்ஸ், பொம்பளைகளை இச்சையோட பார்க்காம இருக்க முடியுதா? முடியுதா? முடியுதா பிரதர் சாம்சன்? முடியல. அதுக்காக ஜெபிக்காதீங்க. யாராவது ஒரு ஆம்பளைக்கு பொம்பளைகளை இச்சையோட பார்க்க முடியலனா வாருங்கள், உங்களுக்காக ஜெபித்து உங்களுடைய இழந்து போன ஆண்மையை மீண்டும் பெற்று தருகிறோம். இல்லையா பாஸ்டர்? இல்லையா பிரதர் ஓலாலா? என்ன சொல்றீங்க பிரதர் கிங்ஸ்லி? பிரதர் பாரம் என்ன ஆட்டுறீங்க? இல்லை தலைய ஒய்ஃப் வந்திருக்கோ வரலையா? அப்ப கதை வேற மாதிரி போயிடும்னு பயந்து. ஆண்களை இச்சையோடு பார்க்க முடியாதபடி உங்கள் பெண்மை போய்விட்டதா பெண்களே? அதுக்கு பிறகு ஆம்பளையில பார்த்து அப்படி ஒரு விஷயம் வரும். பாருங்கள், ஒரு ஆணை ஒரு பெண்ணை இச்சையோடு பார்ப்பது விபச்சாரம் என்று சொன்னது கஷ்டமா? இல்லை பார்க்கறத முழுக்க பாரடி, கனவு காண்றத முழுக்க காணடி, போய் பண்ணுனா தான் விபச்சாரம்னு சொல்றது லேசா கஷ்டமா? சொல்லுங்க. பழைய ஏற்பாடு லேசு, விளங்குதா? இங்கே தான் கஷ்டம். ஆனால் இப்படி சொல்லுவார்கள், கிருபையின் காலத்திலே வாழ்கிறோம், பழைய ஏற்பாடு தேவையில்லை. நியாய பிரமாணம், தத்து கற்பனை நமக்கு தேவையில்லை. பழைய ஏற்பாட்டிலே ஒரே ஒரு விஷயம் தான் நமக்கு செய்ய தேவையில்லை. என்ன தெரியுமா? பலி கொடுக்க தேவையில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஜீவாதார பலியாக வந்து விட்டார். இனி சர்வாங்க தகன பலி இல்லை, ஏன்னா விருத்த சேதனமா இல்லை, அது செய்யணும் பிரதர். நம்மட பிரச்சனை என்னன்னா சட்டப்படி செய்ய தேவையில்லை. ஆனால் நிறைய பிரச்சனைக்கு காரணமே விருத்த சேதனம் பண்ணாதது இல்லையா? பாஸ்டர் ஒரு ரூமை வச்சு விருத்த சேதனத்துக்கு வச்சுருங்க, நான் இதுக்காகவே ஒரு கிழமை வாரேன் நல்ல கத்தியோட. நிறைய பிரச்சனை தீர்ந்துடும். இதெல்லாம் எடிட் பண்ணிடணும் சரியா? டிவியில் போட்டு மானத்தை வாங்கிடக்கூடாது. இது இந்த சர்ச்சுக்காக கொடுக்கப்பட்ட விசேஷ அபிஷேக வார்த்தை. விருத்த சேதனம், விருத்த சேதனம் இல்லை, அது ஹெல்த் இஷ்யூ ஐயா. அது ஒரு லாவே கிடையாது. சரி, உடன்படிக்கைக்கு அடையாளம் தான், அது ஒரு ஹெல்த் இஷ்யூ. அது பலி, சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, போஜன பலி என்ற 5 பழைய ஏற்பாட்டு பலிகளும் லேவியராகமம் 1வது அதிகாரத்தில் இருக்கின்றனவே, அவையெல்லாம் இனி தேவையில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே ஜீவாதார பலியாக வந்து விட்டார். அப்படி வந்தவர், அவர் தெளிவாய் சொல்லுகிறார், நான் நியாயப்பிரமாணத்தையாவது தீர்க்க தரிசனங்களையாவது, அதாவது பழைய ஏற்பாட்டை அழிக்க வரவில்லை, அவற்றை நிறைவேற்ற வந்தேன். இயேசுவில் பழைய ஏற்பாடு முடியவில்லை, நிறைவேறியது. ஆகவே இன்று பழைய ஏற்பாடு வேண்டாம் என்றால் அவன் கள்ள தீர்க்கதரிசி. சரியா? சரி, இப்போ ஒரு வசனம் வாசிப்போம். 105வது சங்கீதம் 15வது வசனம். சங்கீதம் 15வது வசனம். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். இப்போ இந்த விஷயத்தில் இந்த வசனத்தை நிறைய பேர் பிழையாக புரிந்து கொள்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? முதல் பகுதியை வாசிங்க சிஸ்டர். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும். சரி, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்று சொல்லும்போது அது யாரை குறிக்கிறது? மனிதர்களை குறிக்கிறது. நான் அபிஷேகம் பண்ணினவர்கள் என்றால் யார்? ராஜாக்களுக்கு அபிஷேகம் கிடைத்திருந்தது, ஆசாரியர்களுக்கு அபிஷேகம் கிடைத்திருந்தது, தீர்க்கதரிசிகளுக்கு அபிஷேகம் கிடைத்திருந்தது. சரியா? நல்லா கவனிங்க. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் யார்? ராஜாக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள். தாவீது அதனால்தான் சவுலை கொல்லுகின்ற சந்தர்ப்பம் கிடைத்த பொழுது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணினவரை நான் தொடக்கூடாது என்று சொன்னார்.
சவுல் தீர்க்கதரிசி என்றபடினாலோ ஆசாரியன் என்றபடினாலோ அல்ல, ஏனென்றால் அவர் அந்த இரண்டுமே இல்லை. ஆனால் அவர் ராஜா. அப்போ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்றால் ராஜாக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள். அப்போ அடுத்து ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? வாசிங்க. என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். என்னுடைய நெவீமுக்கு, என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாதிருங்கள் என்றால் இது எதை குறிக்கிறது? கமான், பழைய ஏற்பாடு வேதத்தை. ஏன் தெரியுமா? ஏனென்றால் இது நபர்களை குறிக்காது. ஏனென்றால் அந்த முதலிலே சொல்லப்படுகிறதே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை என்று, அதற்குள்ளே தீர்க்கதரிசிகள் வந்து விட்டார்கள், நபர்கள். இந்த இடத்திலே தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்பட்டது வேதம். புரியுதா? அப்போ இந்த இடத்துல எபிரேய மொழியிலே நெவீம் என்று இருக்கிறதப்பா. ரோவே அல்ல, ஹோசே அல்ல, ஈஷெல்லோஹிம் அல்ல, நவி அல்ல, நெவீம் என்றால் என்ன? வேதம். இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்போ என்னுடைய நெவீமை என்ன செய்யாதிருங்கள்? லூக்கா 24:25 வாசிங்க. லூக்கா 24:25. உங்களுக்கு சில வசனங்களை புரியப்படுத்துகிறேன், அவ்வளவுதான். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இந்த இடத்திலே தீர்க்கதரிசிகள் என்பது ஏசாயா, எரேமியா, மீகா அல்ல, பழைய ஏற்பாடு. புரியுதா? பழைய ஏற்பாடுன்னு போட்டு சும்மா வாசிங்க சிஸ்டர் அந்த இடத்துல. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, பழைய ஏற்பாட்டில் சொன்னவைகள் யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இப்ப விளங்குதா உங்களுக்கு? புரியுதா? புதிய ஏற்பாட்டிலே இயேசு பழைய ஏற்பாட்டின் முக்கியத்துவத்தை சொல்றார், வேதத்தை சொல்லுகிறார். அவர் அந்த இடத்துல பழைய ஏற்பாடுன்னு சொல்லல, நெவீம் என்கிறார். ஏன் பழைய ஏற்பாடு என்று சொல்லுகிறோம்? புதிய ஏற்பாடு வந்தபடினால். இயேசு எப்போ பேசுகிறார்? இன்னும் புதிய ஏற்பாடு வரவில்லை. இயேசு சிலுவையிலே மரிக்கும் போதுதான் புதிய ஏற்பாடு தொடங்கியது. இது மரிப்பதற்கு முன் அவர் உபதேசிக்கிறார். அப்போ அவர் தீர்க்கதரிசிகள் என்று சொன்னது மனிதர்களை அல்ல, வேதத்தை. அப்போ வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலும் சரி பழைய ஏற்பாட்டிலும் சரி முக்கால் வாசி தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுவது மனிதர்களையே அல்ல, வேதத்தை சொல்லி இருக்கிறது. புரியுதா? சரி, அப்படியே போங்க. அப்போஸ்தலர் 10:43. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். இது என்ன? வேதம் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது, பழைய ஏற்பாடு அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது. மத்தேயுவிலே பார்த்தோம். நீங்க பாருங்க, நான் சில வசனங்களை தான் உங்களுக்கு காட்டினேன். மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர், இந்த புத்தகங்களில் எல்லாம் தீர்க்கதரிசிகள் 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 என்று முக்கால் வாசி ப்ரோஃபேட்டேஸ் என்று கிரேக்க மொழியிலே சொல்லப்பட்டது முழுக்க முழுக்க நெவீம், பழைய ஏற்பாட்டை. புரியுதா உங்களுக்கு? சரியா? இப்போ ரோமர் 12வது அதிகாரத்துக்கு வாங்க. 6வது வசனத்தை வாசிங்க. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்தை கேட்டதாக சொல்ல கடவன். இந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே ஒரு ஆவிக்குரிய வரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன வரம் என்றால், இந்த கிரேக்க மொழியை ஒழுங்காக நீங்கள் பார்த்து அதை புரிந்து கொண்டால் பவுல் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? வேதத்தை அழகாக புரிந்து கொண்டு கற்றுக் கொடுக்கின்ற வரத்தை உடையவன், அவனுக்கு இருக்கின்ற விசுவாச அந்த பிரமாணத்தின்படி அவன் எப்படி இயேசுவை விசுவாசிக்கிறானோ அந்த விசுவாசத்துக்கு ஏற்றபடியாக வேதத்தை விளங்கப்படுத்த கடவன். இப்போ புரியுதா? ரோமர் 12:6 என்ன சொல்லிருக்கு? திருப்பி வாசிங்க சிஸ்டர், நல்லா கேளுங்க. இப்போ இவ்வளவு விளக்கின பிறகு இனியும் நீங்க நம்பலனா சவாப்பானோ. சரியா? வாசிங்க சிஸ்டர். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே, ஒவ்வொருவருக்கு வெவ்வேறான வரங்கள் உண்டு. அதிலே நம்மில் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன். கவனிங்க, இதுதான் தமிழ் பைபிள்ல விட்ட பிள்ளை. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற என்று சொல்லிவிட்டார்கள் அல்லவா?
உடனே நான் நினைக்க போகிறோம், ஓ இந்த இடத்துல ஒருவர் இருக்கிறார், அந்த தீர்க்க தரிசனம் என்று. இப்ப புரியுதா மிஸ்டேக்? அப்ப உடனே இந்த வசனத்தின் படி, இப்ப சபையில தீர்க்க தரிசனம் என்றால் என்ன என்று பிறகு சொல்லிக் கொடுக்க தான் போகிறேன். ஆனால் இந்த வசனம் நமக்கு தெரிகிறதே தீர்க்க தரிசனம் என்று, அதை பற்றி பேசவே இல்லை. இது வேதத்தை வியாக்கியானம் பண்ணி சொல்லி கொடுக்கிற வரத்தை பற்றி இருக்கிறது. விசுவாசிகளிலே சில பேருக்கு பைபிளை படித்து கொடுக்கின்ற ஒரு வரம் இருக்கிறது. எனக்கு அது பெரல் கணக்கிலே ஊற்றி இருக்கிறார் ஆண்டவர். உண்மைதானே? விளங்குதா உங்களுக்கு? சிலருக்கு ஆண்டவர் நல்ல டீச்சிங். என்ன டீச்சிங்? பைபிளை வியாக்கியானம் பண்ற. அப்ப அவர்கள் படித்து கொடுக்கும்போது எப்படி படித்து கொடுக்க வேண்டும்? விசுவாச பிரமாணத்துக்கு. என்ன அழகா பவுலடியார் சொல்லி கொடுக்கிறார். வாசிங்க அம்மா, அதை அழகா சொல்றார். அப்ப வாசிங்க. நம்மில் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன், அதாவது தீர்க்கதரிசனம் சொல்லுகிற அல்ல. சரியா? நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா gift of prophesying இருக்கு, டெல்லிங் அப்படின்னு இல்லை. பிரெஞ்சில் பாருங்க, அந்த சொல்லுகிற வருதான எனக்கு தெரியல, வந்து தொலைச்சிருதோ தெரியல. பிரெஞ்சு பைபிள்ல பார்த்து சொல்லுங்க எனக்கு. தீர்க்க தரிசனத்தை அப்படின்னு இருக்குதா, அல்லது சொல்லுகிறான்னு பிரிச்சு சொல்லியிருக்கா? எனக்கு விளங்குதில்ல. வாசிங்க, பிரெஞ்சில் வாசிங்க சத்தமா. 6வது வசனம், ரோமர் 12:6. ரோமர் 12:6 இல்லையா பிரெஞ்சில்? இருக்கா? சீஸ். வாசிங்க சத்தமா வாசிங்க. என்ன சொல்லியிருக்குது பாஸ்டர்? இல்ல அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுன்னு இருக்கா? இல்ல அங்க தமிழ்ல இருக்குது, பிரெஞ்சில் இருக்கா? சத்தமா சொல்லுங்க. அதைத்தான் நான் சொல்ல வாரேன். புரியுதா? உங்களுக்கு பிரெஞ்சு தெரிஞ்சனால பிரெஞ்சில் தான் எனக்கு காட்ட முடியும். கிரேக்க மொழியிலே அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுன்னு இல்லை. புரியுதா? தீர்க்க தரிசனத்தை கற்றுக் கொடுக்கிறேன்னு இருக்கு. தீர்க்க தரிசனத்தை கற்றுக் கொடுக்கிற வரம் உள்ளவன் விசுவாச பிரமாணத்தின் படி கற்றுக் கொடுக்க கடவன். தமிழ்ல சொல்லுகிறங்கிற வேர்டை போட்டாங்க இல்லையா? இது டீச்சிங்கா இல்லாம இது நமக்கு தெரிஞ்ச அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கிறதா போயிடுச்சு. இதை வச்சுக்கிட்டு நிறைய கிறிஸ்தவர்கள் சபையிலே சிலருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிற வரம் இருக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது இருக்கு, அது வேறையா நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ புரியுதா? இந்த இடத்துல சொல்லப்பட்டது வேதத்தை வியாக்கியானப்படுத்துகின்ற அந்த வரம். சரியோ? இப்ப பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் போவோமா? 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துக்கு. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே 9 வரங்கள் இருக்கின்றன. அந்த 9 வரங்களிலே 10வது வசனத்தை வாசிங்க. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும். வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும்னு இருக்குதானே? இந்த தீர்க்க தரிசனம் உரைத்தல் என்கின்ற வரம் எதை காட்டுகிறது? இந்த தீர்க்க தரிசன வரம் வேதத்தை காட்டுகிறது. இது மக்களுக்கு, இங்கே ஒருவர் கிட்னி ட்ரபிளில் இருக்கிறார், அங்கே ஒருத்தவங்க குடும்ப பிரச்சனையில் இருக்கிறாங்க, இந்த இடத்துல ஒருத்தர் தற்கொலை செய்ய போகிறார், அது அல்ல. ஆனால் இந்த 9 வரங்களிலே அந்த வரமும் இருக்கிறது. எது? இப்போ முதல்லேருந்து வாசிங்க. 4வது வசனம், சரி 5வது இல்லை 7வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். கவனிங்க, போதும். ஒருவனுக்கு ஞானத்தை போதிக்கும் வசனம், ஒருவனுக்கு அறிவை உணர்த்தும் வசனம். வேர்ட் ஆஃப் விஸ்டம். சரியா? வேர்ட் ஆஃப் நாலேஜ். வேர்ட் ஆஃப் விஸ்டம் என்றால் என்ன தெரியுமா? ஞானம். வேர்ட் ஆஃப் நாலேஜ் என்றால் அறிவு. அறிவு என்றால் என்ன தெரியுமா?
தெரியாத ஒன்றை தெரியப்படுத்துவது, அதுதானே அறிவு. ஊழியக்காரருக்கு ஆண்டவர் தெரியப்படுத்துகிறார், இந்த இடத்துல கிட்னி ட்ரபிளோடு ஒருவர் இருக்கிறார் என்று. அது என்ன? அறிவு. அறிவை உணர்த்தும் வசனம், வேர்ட் ஆஃப் நாலேஜ். இந்த பக்கத்தில் ஒருவர் குடும்ப பிரச்சனையோடு இருக்கிறார், தற்கொலை செய்ய போகிறார். அது என்ன? அறிவு. புரியுதா உங்களுக்கு? அப்போ மகனே, உன் பெயர் குமார், நீ தற்கொலை செய்ய போகிறாய். இது என்னது? அறிவை உணர்த்தும் வசனம். இந்த அறிவை உணர்த்தும் வசனத்தை பிரயோகப்படுத்த ஞானத்தை போதிக்கும் வசனம். அதை சரியா பயன்படுத்துறதுக்கு ஞானத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும், இல்லைன்னா சொதப்பிடுவான். விளங்குதா உங்களுக்கு? ஒரு அருமையான உதாரணம் நேற்றும் சிலரோடு நான் பகிர்ந்து கொண்டேன். நான் முன்பு ஊழியம் செய்த என்னுடைய ஒரு சபையிலே ஒரு நல்ல பிரசித்தி பெற்ற, உங்களுக்கெல்லாம் தெரிந்த, இப்போ அவர் இங்கே வரதில்லை, ஒரு ஊழியக்காரரை வைத்து குருசேட் நடத்தினேன் கண்டியிலே. அருமையாக பிரசங்கித்தார், நல்ல வரமுள்ள ஊழியக்காரன். அவர் சில விஷயங்களை அப்படியே உன்னிப்பாய் சொல்லிவிடுவார். நீ 6385 ரூபாய் களவெடுத்த அந்த மாதிரி ஒரு வரம் உள்ளவர். எல்லாருக்கும் ஜெபிக்கும் போது ஆந்தனி என்ற ஒருவர் வந்தார் முன்னாலே ஜெபிக்க. இவர் அவரை பார்த்து சொன்னார், மகனே, நீ விபச்சாரிகளிடத்தில் போகிறாய், மனம் திரும்பு. உடனே அவன் முழங்காலில் விழுந்து அழுது ஒப்பாரி வச்சு கண்ணீரோட மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து அவர் இனி விபச்சாரிகள்கிட்ட போக மாட்டேன்னு தீர்மானிச்சிட்டார். பொண்டாட்டி பிரிஞ்சிட்டா. நான் தான் அவங்களுக்கு பாஸ்டர். பொண்டாட்டி சொல்லுது, பாஸ்டர், இவ்வளவு நாள் இந்த மனுஷன் மேட்சிகள் கிட்ட போயிருக்கிறான், அந்த உங்களுக்கு இவ்வளவு நாள் தெரியாது, இப்போதான் தெரியும். இப்போ அவன் போன காலம் எல்லாம் தெரியல, பைய திருந்திட்டான், தெரிஞ்சிருச்சு. பேசாம அமுக்கி இருக்கலாம் இல்லையா கதையை, உள்ள கூட்டி கொண்டு போயிட்டு சாத்தி இருந்தா கூட பரவாயில்லையே, சரியா? அப்போ அந்த அறிவை உணர்த்தும் வசனம் உண்மையா பொய்யா? உண்மை. அவன் அப்படி செய்தது உண்மை. அந்த ஊழியக்காரருக்கு அந்த வரம் இருக்கிறதா? இருக்கிறது. ஆனால் ஞானத்தை போதிக்கும் வசனம் இல்லை. இருக்கோ தெரியல, அந்த டைம்ல வேலை செய்யலை. என்ன ஆச்சு? சொல்ல வேண்டாத, விளங்குதா? சொல்ல வேண்டிய ஒரு பக்கம் இருக்குது. சொல்ல வேண்டிய ஸ்டைலில் சொன்னால் நாயே பேயே கழுதையேன்னு கூட சொல்லிட்டு தப்பிடலாம். சொல்கிற முறை தெரியலைன்னா ஐ லவ் யூன்னு சொல்லியே அடி வாங்கலாம். யூ ஆர் பியூட்டிஃபுல்னு சொல்லி அடி வாங்கலாம் தானே? ஆகவே ஞானத்தை போதிக்கும் வசனம் அது. ஆனால் அறிவை உணர்த்தும் வசனம் தான் அந்த நான் உங்களுக்கு சொன்னது வெளிப்பாடு. வெளிப்பாடு வண்டர்ஃபுல். இந்த வெளிப்பாடுகள் என்ன? அறிவை உணர்த்தும் வசனம். ஆனால் நாங்கள் என்ன நிறைய பேர் சொல்கிறோம் தெரியுமா? தீர்க்கதரிசனம்னு சொல்கிறோம். பார்த்தீங்க தானே? அப்போ அந்த வரம் தான் தீர்க்கதரிசனம் என்றால் கீழே ஏன் வர வேண்டும் தீர்க்கதரிசனம் என்ற ஒரு வார்த்தை? அப்போ அறிவை உணர்த்தும் வசனம் என்று அந்த 9 ஒன்று இருக்கத்தக்க அதே 9 இன்னொன்று தீர்க்கதரிசனம் உரைக்கிறது என்றால் அது வேறொன்றாகத்தானே இருக்க வேண்டும். இல்ல பாஸ்டர், எதிர்காலத்தை பத்தி கமான், வேர்ட் ஆஃப் நாலேஜ் என்பது அறிவை உணர்த்தும் வசனம். எதிர்காலத்தை பற்றியும் சொல்லலாம் அல்லவா? அறிவை உணர்த்தும் வசனத்தை பார்த்து சொல்லலாம், மைக்கேல், உங்களுடைய வியாபாரம் இன்னும் 5 வருஷத்திலே தழை தோங்க போகிறதுன்னு சொல்லலாம் இல்லையா? அது வேர்ட் ஆஃப் நாலேஜ். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த இடத்துல வருகிற அந்த தீர்க்கதரிசனம் எது? வேதம். பழைய ஏற்பாட்டை விட்டுருவாங்க, நீ வேதம். அப்போ அந்த தீர்க்கதரிசனம்ங்கிற வசனத்தை வாசிங்க. அந்த வசனத்தை வாசிங்க. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் இல்லம்மா, 10வது வசனம். வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும். அந்த தீர்க்கதரிசனம் உரைத்தல், அந்த உரைத்தல்னு போட்டாங்களே கேர்ள்ஸ், நீங்க உங்களோட பிரெஞ்சு பைபிள்ல பாருங்க, அந்த 1 கொரிந்தியர் 12:10 சரியா அந்த ப்ரொஃபஸி என்று இருக்கிறது. பிரதர் நீங்களும் வச்சிருக்கீங்களா? அதுல பாருங்க, ப்ராஃபஸைங் இருக்கா அல்லது ப்ராஃபஸி சேயிங், அட்டரிங் ப்ராஃபஸி, டெல்லிங் ப்ராஃபஸிஸ் அப்படின்னு இருக்கா? எனக்கு சொல்லுங்க, எனக்கு தெரியாது. சொல்றதுன்னு இருக்கா? செய்தல். எக்ஸாக்ட்லி, வண்டர்ஃபுல். அதுதான் எனக்கு வேணும். Do the prophesying, not say the prophecy. தீர்க்க தரிசனத்தை செய்,
தீர்க்க தரிசனத்தை சொல்லு அல்ல. ஆனா தமிழ் என்ன வந்திருக்குது? உரைத்தல். உடனே என்ன நினைக்கிறாங்க? இதோ நாளைக்கு மழை வருகிறது, உன்னுடைய வியாபாரம் விழப்போகிறது, இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. அப்போ இப்போ உங்களுக்கு விளங்குதா? இந்த இடத்துல உள்ள அந்த வசனம் வித்தியாசம் விளங்குதா? நல்லா விளங்குதா உங்களுக்கு? அறிவை உணர்த்தும் வசனம் என்பது தீர்க்க தரிசனம் உரைத்தல் அல்ல. அறிவை உணர்த்தும் வசனம் என்பது தான் சபையிலே வருகின்ற வெளிப்பாடு. தீர்க்க தரிசனம் உரைத்தல் என்பது தேவனுடைய வார்த்தையை பகுத்து கொடுப்பது. ஓகேயா? இப்ப 14வது அதிகாரத்துக்கு போகலாமா? 1வது வசனத்தை வாசிங்க. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். கம் ஆன், இப்ப சொல்லுங்க எனக்கு பவுலடியார் என்ன சொல்லுகிறார்? ஞான வரங்களை விரும்புங்கள். நீ அந்நிய பாஷை பேச விரும்பு, சுகமாக்க விரும்பு, நீ வேர்ட் ஆஃப் நாலேஜ் வெளிப்பாட்டை விரும்பு, நீ ஞானத்தை போதிக்க விரும்பு, அற்புதங்களை செய்ய விரும்பு, எல்லாம் ஓகே. ஆனா எல்லாவற்றையும் விட எதை விரும்பு? வேதத்தை புரிந்து கொள்ளவும் வேதத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய வேதத்தை விரும்பு. பவுலடியார் என்ன சொல்றார்? எல்லாரும் நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? இந்த வெளிப்பாடு சொல்றது இருக்குதே அதைத்தான் சொல்லுகிறார். ஆகவே நீ அந்நிய பாஷை பேசுவதை விட வெளிப்பாடு சொல்ல விரும்பு. இப்ப உங்களுக்கு விளக்கப்படுத்திட்டேன்னா இல்லையா? எதை விரும்புங்கள்? வார்த்தையை விரும்புங்கள். வார்த்தையை கேட்பதை மாத்திரமல்ல, வார்த்தையை விளங்கிக் கொள்வதையும் வார்த்தையை மற்றவர்களுக்கு பேசுவதையும் விரும்புங்கள். இப்போ விளங்குதா எவ்வளவு தூரம் சில பேர் பிழையா புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் பிழையா சொல்லி கொடுத்து நாங்களும் பிழையா விளங்கிக்கிட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கோன்ட்டு வேர்ட் ஆஃப் நாலேஜுங்கிற அந்த அறிவை உணர்த்தும் வசனம் இருக்கே அதை தீர்க்க தரிசனம்னு நினச்சிக்கிட்டு வேதத்தையே மறந்துட்டு இது வேதத்தை பற்றி சொன்னதாவே நமக்கு தெரியாம ஏதோ ஒன்றை தடுமாறி பிடித்து கொண்டு எவ்வளவு பேர் வீணாய் போகிறார்கள். புரியுதா? எல்தாத் மேதாத் என்று 2 பேர் இருந்தார்கள் மோசையின் காலத்தில். 70 பேரை ஆண்டவர் மோசைக்கு மூப்பர்களாக ஏற்படுத்த சொன்னார். அந்த 70 பேரின் மேலும் மோசை கை வைத்த போது மோசையிலிருந்து ஆவியை எடுத்து அந்த 70 பேரின் மேலும் வைத்தார். யார் அந்த மோசே? ரோவே அல்ல, ஹோசே என்று சொன்னேன். ஞாபகம் இருக்கா? காண்கிறவன் அல்ல, பார்க்க விரும்புகிறவன். சரியா? அப்போ அந்த 70 பேருக்கும் என்ன அபிஷேகம் வந்திருக்கும்? பார்க்கிறவனுடைய அபிஷேகம், தீர்க்க தரிசன அபிஷேகம்னு தமிழ்ல சொல்லுது. அந்த 70 பேரும் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்று இருக்கிறது வேதத்திலே. ஆனால் என்ன அர்த்தம்? அவர்கள் ஆண்டவரை வித்தியாசமான முறையிலே பார்த்தார்கள். 68 பேர் பார்த்து முடித்தார்கள். எல்தாத் மேதாத் என்ற இருவரும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தா தொடர்ந்து என்ன பண்ணிருப்பாங்க? வண்டர்ஃபுல், உந்தபா, சூப்பர், இப்படி தரமாறிக்கிட்டு இருந்தாங்க. ஜனங்கள் எல்லாம் குழம்பிட்டாங்க. எல்லாம் யோசுவா கிட்ட போய் சொல்றாங்க, யோசுவா நான் அவங்க 2 பேரும் நிப்பாட்டுறாங்களா? மற்ற 68 பேர் நிப்பாட்டியாச்சு தானே. உடனே மோசை கிட்ட போய் சொல்லுங்க இவங்க நிப்பாட்ட சொல்லி அப்படின்னு. யோசுவா போறார். போய் சொல்ற மோசை, பெரிய பிரச்சனை என்ன? அந்த 2 பேர் நிப்பாட்டுறாங்க. யார்? எல்தாத் மேதாத். மோசே சொல்றாரு, டேய் எல்லா இஸ்ரவேலர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு விரும்புகிறேன்டா சொல்றாரா இல்லையா? இதை நம்ம ஆளுங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா? எல்லாரும் இங்கே ஒருவர் இருக்கிறார், அங்கே பச்சை சாரியோட ஒருத்தர் இருக்கு. இதை எந்த தெய்வமே மோசைக்கு என்ன பைத்தியமா? எப்படி இருக்கும்? அத்தனை லட்சக்கணக்கான பேர் உட்கார்ந்து இங்கே ஒருவர் இருக்கார், இங்கேயும் ஒருவர் இருக்கிறார், இங்கே நீல சட்டை அணிந்த ஒரு எல்லாரும் தேவனை பார்க்கின்ற ஹோசேக்களாக வர வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்ப புரியுதா? பவுலடியார் சொல்லுகிறாரே எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லுவதை விரும்புங்கள் என்று. என்ன சொல்றார்? எல்லாரும் சர்வீஸ்ல எனக்கு கர்த்தர் சொல்றார், அங்க ஒருத்தர் இருக்கிறார், இப்படி பண்ணிக்கிட்டு. பவுல் என்ன தெரியுமா சொல்றாரு? எல்லாரும் வேதத்தை புரிந்து கொள்ளுகின்ற வரத்தை நாடுங்கள் என்றால் வேதத்தை புரிந்து கொள்வதற்கு தனி வரமே வேண்டும். புரியாது, சும்மா லைட்டாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் லைட்டை விட உள்ளுக்கு விஷயம் இருக்குது. எங்கே விஷயம் இல்லைன்னு நினைக்கிறோமோ அங்கே விஷயம் இருக்குது. எங்கே விஷயம் இருக்குன்னு நினைக்கிறோமோ சில நேரம் அங்கே விஷயமே இல்லை. விளங்குதா?
இயேசு வெள்ளை குதிரையிலே வர்றாருன்னு சொல்லியிருக்க, அங்கே வெள்ளை குதிரையே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் இங்கே மேலே ஏறி வாங்குறார இயேசு, அதில் ரெப்சர் தியரியே இருக்கு. அவன் வெள்ளை குதிரையை பெருசாக படம் வரைஞ்சி போடுறான். யோவானுக்கு மேலே ஏறிவான்னு சொன்னதை ஒருத்தனும் பேசுனான் இல்லை. இதுதான் வேதம். சரியா? வெளிப்படுத்தல் 1:3 வாசிங்க. இந்த வெளிப்பாட்டின்படி வெளிப்படுத்தல் 1:3 வாசியுங்கள். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். பாருங்க, 3 சொல்லப்படும். இந்த தீர்க்கதரிசன வசனங்கள் என்று சொன்னது எதை? வெளிப்படுத்தல் விஷயத்தை மாத்திரம் அல்ல, முழு வேதத்தையும். முழு வேதத்தையும். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவன் பாக்கியவான். வாசித்து விளங்குகிறவன் என்று இருக்கிறதா? இல்ல. முழு பைபிளை வாசிக்கணும், விளங்காட்டியும் சும்மா வாசிச்சாலே பாக்கியவான். வாசிக்க தெரியலையா? அடுத்த லைன். கேட்கிறவர்களும் மற்றவன் வாசிக்க நீங்க கேளுங்க, பாக்கியவான். இதில் கொஞ்சம் இருங்க. வாசிச்சாச்சா, கேட்டாச்சா, விளங்கிருச்சா, வாசிங்க. இதில் எழுதி இருக்கிறவைகளை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள். இப்ப ஜோக் என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் என்றால் இது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே நமக்கு கை கொள்ள என்னதான் இருக்கிறது? நட்சத்திரங்களை போய்ட்டு கழட்டி கொண்டாடணுமா? இல்லை குதிரைக்கு கொள்ளு கொடுக்கணுமா? அந்த 4 குதிரை, கருப்பு குதிரை, வெள்ளை குதிரை, சிகப்பு குதிரை, மங்கின குதிரை, இதெல்லாம் குளிப்பாட்டணுமா? வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? வெளிப்படுத்தின விசேஷம் என்பது ஆண்டவர் பண்ணுகிறதை சொல்லியிருக்கிறது. அப்போ அதில் இருக்கிறதை கை கொள்றதுன்னா என்ன? இது தெரியாமல் சிலர் நினைக்கிறார்கள், அங்கே வெள்ளை உடுப்பெல்லாம் இருக்குது தானே, வெள்ளை உடுப்பு கொடுத்துறாங்க. அப்போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் வெள்ளை அங்கி இருக்கிறபடினால் நாங்கள் வெள்ளை உடுத்துவோம், ஏன்னா கை கொள்ள சொல்லியிருக்குது. பாருங்கள் எவ்வளோ அறிவின்மைன்னு. வெளிப்பாட்டு வரம் என்றொன்று இருக்கிறது. சரியா? அந்த வெளிப்பாட்டு வரம் தான் அந்த வேர்ட் ஆஃப் நாலேஜ். துரதிருஷ்டவசமாக அநேக தமிழர்கள் தீர்க்க தரிசனம் என்று அதை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சரியா? அதை மாற்றுவதும் கஷ்டம். ஏன் கஷ்டம்னு சொல்கிறேன்னு சொல்லட்டுமா? இப்போ நான் உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். இது நான் ஆராய்ச்சி பண்ணி மொழி படித்து உண்மையாக சொல்லுகிறேன், ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தவில்லை. ஆனால் ஆவியானவர் உதவி செய்தார். ஆவியானவர் உதவி செய்து தான் அந்த மொழியை படித்தேன். ஆவியானவர் உதவி செய்து தான் இந்த சொற்களை எல்லாம் கண்டுபிடித்தேன். சரியா? அப்போ ஆவியானவரின் உதவியோடு இந்த மொழிகளை படித்து கலாச்சாரத்தை படித்து ஆராய்ச்சிகளின் விளைவாக வந்த உபதேசம் அல்லவா இது? இந்த ட்ராக்கில் போகாத ஒரு ஊழியக்காரர் வந்து விட்டார் என்று வைத்துக்கொள்வோம். அவருக்கு எனக்கு தெரியாத 1000 வெளிப்பாடு தெரியுமா இருக்கும். எனக்கு தெரியாத 1000 வேத ரகசியங்கள் அந்த ஊழியக்காரருக்கு தெரியாதா இருக்கும். அந்த ஊழியக்காரர் வந்து அவர் இந்த அறிவை உணர்த்தும் வசனத்தை தீர்க்க தரிசனம் என்ற சொல்லை பயன்படுத்தி அவர் பேசினால் உங்களுக்கு அது குழம்பும். ஆகவே நீங்கள் தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லி பழகினவர்கள் அந்த சொல்லை பயன்படுத்துவதில் தவறில்லை. வெளிப்பாடு என்று பயன்படுத்துகிறவர்கள் வெளிப்பாட்டை தீர்க்க தரிசனம் என்று சொன்னாலும் வெளிப்பாட்டை வெளிப்பாடு என்று சொன்னாலும் பரவாயில்லை. ஆனால் இந்த பிரசங்கத்தை கேட்ட நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், வெளிப்பாடு என்பது அறிவை உணர்த்தும் வசனமே ஒழிய தீர்க்க தரிசனம் அல்ல. தீர்க்க தரிசனம் என்று சொல்லப்படுவது வேதத்தை குறிக்கிறது. சரியா? ஆகவே வேதத்தை விளங்குவதும் வேதத்தை புரிந்து கொண்டு அதை வியாக்கியானம் பண்ணுவதும் ஒரு வரம். இப்போ கடைசியாக ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். மறுபடி போவோம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துக்கு. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலே சில வரங்கள் சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். 28வது வசனத்திலே இருந்து வாசிங்க. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் முதலாவது அப்போஸ்தலர், சபையிலே அப்போஸ்தலர்கள், சபைகளிலே அல்ல, ஒவ்வொரு சபையிலும் முதலாவது ஆண்டவர் வைத்திருப்பது யாரை? அப்போஸ்தலர்களை. அடுத்தது இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும். இந்த இடத்திலே சொல்லப்படுகின்ற தீர்க்கதரிசிகள் டுவல் மீனிங், 2 அர்த்தம். ஒன்று வேதம்,
அடுத்தது வேதத்தை வியாக்கியானப்படுத்துகிறவர்கள். ஒன்று வேதம், அடுத்தது வேதத்தை வியாக்கியானப்படுத்துகிறவர்கள். புரியுதா? தீர்க்கதரிசிகள் நெவீம், இந்த நெவீமை விளக்கப்படுத்துகின்ற நெவீம்கள். புரியுதா? ஆகவே முதலாவது அப்போஸ்தலர், அடுத்தது வேதத்தை புரிந்து கொண்டு அந்த வேதத்தை வியாக்கியானப்படுத்துகின்ற மனிதர்கள். புரியுதா? அடுத்தது மூன்றாவது போதகர்களையும், மூன்றாவது டீச்சர்ஸ், போதகர்கள். இவர்கள் என்னத்தை போதிப்பார்கள்? இவர்கள் வேதத்தை அல்ல, வேதத்தை போதிப்பது யார்? தீர்க்கதரிசிகள். இவர்கள் எதை போதிப்பார்கள்? ஒழுக்கம், அட்மினிஸ்ட்ரேஷன். விளங்குதா? எப்படி சபையை நடத்துவது, எப்படி வீட்டுக்கூட்டம் நடத்துவது, எப்படி கணக்குகள் செய்வது, ஏனைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கின்ற போதகர்களையும், அடுத்து பின்பு அற்புதங்களையும். பின்பு அற்புதங்கள். இப்போ இவ்வளவு நேரம் நபர்களை பற்றி பேசிவிட்டு, இப்போ சபையிலே 3 விதமான தலைவர்கள் இருக்க வேண்டுமாம். முதலாவது அப்போஸ்தலர். அந்த அப்போஸ்தலருக்கு தான் நாம் பாஸ்டர் என்று சொல்லுகிறோம். உங்கள் சபையின் அப்போஸ்தலர் பாஸ்டர் ஆபேல். புரியுதா? அப்போ அப்போஸ்தலர் என்றால் அவர் எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய ஒரு வரம் பெற்றவர். அப்போஸ்தலர் என்றால் அவர் சபையின் மேய்ப்பன். அப்போஸ்தலர் என்றால் அவர் மேல் விசேஷ கிருபை இருக்கிறது. அந்த அப்போஸ்தலருக்கு கீழே இருக்க வேண்டும் வேதத்தை கற்றுக் கொடுக்கின்ற தீர்க்கதரிசிகள். ஒருவேளை அந்த தீர்க்கதரிசிகளுக்கு அப்போஸ்தலரை விட பைபிள் தெரியலாம், அப்போஸ்தலரை விட அவர்களுக்கு எபிரேய மொழி, கிரேக்க மொழி தெரியலாம், அப்போஸ்தலரை விட அவர்களுக்கு நிறைய வசன விளக்கங்கள், வெளிப்பாடுகள் கிடைக்கலாம். அப்போஸ்தலருடைய பிரசங்கத்தை விட இந்த தீர்க்கதரிசிகளுடைய பிரசங்கத்தில் ஆழம் இருக்கலாம். அது வரம். ஆனால் நல்ல ஒரு உதாரணத்துக்கு நான் வர்றேன் இன்னும் கொஞ்சத்தில். ஆனால் அந்த அப்போஸ்தலருக்கு இல்லாத ஒரு வரம் அந்த தீர்க்கதரிசிக்கு இருந்தாலும் அந்த அப்போஸ்தலருக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும் அந்த தீர்க்கதரிசி. குடும்ப உதாரணத்தை சொல்லுகிறேன் என்று சொன்னேனே ஒரு உதாரணம். குடும்பத்தின் தலைவன் யார்? தலை யார்? கணவன். ஆனால் கணவனுக்கு இல்லாத ஒரு மாபெரும் வரம் மனைவிக்கு இருக்கிறது, பிள்ளை பெறும் வரம். கணவன் தலையா இருந்தாலும் அவர்கள் 2 பேரும் தீர்மானித்தாலும் அந்த ஆணுக்கு பிள்ளை பெற முடியாது. சரியா? மனைவிதான் பிள்ளை பெற வேண்டும். ஆண் என்கின்ற தலைக்கு இல்லாத வரம் எனக்கு இருக்கிறது என்றாலும் தலைக்கு கீழ்பட்டு தான் இருக்க வேண்டும். புரியுதா? சரியா? குதிரைக்கு பலம் அதிகமா, குதிரையை செலுத்துபவனுக்கு பலம் அதிகமா? குதிரையை நாங்க உதைச்சா அதுக்கு ஒன்றும் ஆகாது, அது உதைச்சா நாங்க கப்புத். சரியா? நாங்க குதிரையை விரட்டினா பிடிக்கலாது, குதிரை எங்களை விரட்டுச்சுன்னா விழுத்தி ஏறி ஓடிரும். சரியா? ஆனால் அந்த அத்தனை திறமைகள் அந்த குதிரைக்கு இருந்தாலும் மனிதனுக்கு அந்த குதிரை ஓட்டிக்கு அடங்கித்தான் ஆக வேண்டும். சரியா? அதுபோல அப்போஸ்தலரை விட அதிகமான வேத ஞானமும் வேத அனுபவமும் பிரசங்கிக்கின்ற திறமும் வேதங்களை விளக்கப்படுத்துகின்ற ஆற்றலும் இருந்தாலும் தீர்க்கதரிசி அப்போஸ்தலருக்கு அடங்கித்தான் இருக்க வேண்டும். அந்த தீர்க்கதரிசிக்கு அடங்கி இருக்க வேண்டும். அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிக்கும் அடங்கி இருக்க வேண்டும் யார்? போதகர். தமிழிலே இதுவும் ஒரு பிரச்சனை. பாஸ்டரை போதகர்னு கூப்பிடுறான். பாஸ்டர் மேய்ப்பன் அல்லது அப்போஸ்தலர் ஐயா மேய்ப்பன். ஆனால் இந்த இடத்துல அந்த மேய்ப்பன் தான் அப்போஸ்தலர். விளங்குதா? அந்த போதகர் டீச்சருக்கு அடங்கி இருக்க வேண்டும் யார்? பின்பு விஷயங்கள் வருகின்ற. இப்போ இவ்வளவு நேரம் 3 நபர்கள் அல்லது 3 விதமான நபர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள். இனி அடுத்து வருவது அற்புதங்கள். அது நபர்கள் அல்ல. அற்புதங்கள் என்பது ஒரு பொதுவான வரம், யாருக்கும் வரும். முதல் 3 யாருக்கும் வராது, எல்லாருக்கும் வராது. வாசிங்க. பின்பு அற்புதங்களும்
அற்புதங்களையும் ஆ. பின்பு குணமாக்கும் வரங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் ஆளுகைகளையும் அட்மினிஸ்ட்ரேஷன் பரிபாலனை சண்டே ஸ்கூலுக்கு பெரியாள் வீட்டு கூட்டத்துக்கு பெரியாள் மைக்குக்கு பெரியாள் மியூசிக்கு பெரியாள் கொயருக்கு பெரியாள் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். அந்நிய பாஷை எங்கே வருது? இங்கே கீழே வருதுன்னு பாருங்க. இந்த இடத்துல ஏற்படுத்தினார். புரியுதா? சரி, எபேசியர் 4வது அதிகாரம் ஓடுங்க. இப்போ இது சபையிலே, ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கிறது சபையிலே. இப்போ 4 தமிழில் எத்தனை தெரியல, இங்கே நமக்கு 11 இருக்குது பாருங்க. 13 இருக்கா? வாசிங்களே. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், அதுக்கு முதல் வசனத்துல இருந்து வாசிங்க. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராக. அதாவது நல்லா கவனிங்க, திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை, முதல் வசனத்தை. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு, பரிசுத்தவான்கள் உலகத்திலே சீர் பொருந்தும். உலகம், இது உலகத்தை பற்றி பேசுகிறது. சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக. சுவிசேஷ ஊழியம் உலகெங்கும் போக வேண்டும், நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். சரியா? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை எங்கே இருக்கிறது? உலகத்திலே. அந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே இந்த சீயோன் சுவிசேஷ சபை ஒரு அங்கம். விளங்குதா? ஆனால் இப்பொழுது கதை பேசுவது சர்வதேச உலகத்தில் இருக்கின்ற அந்த ஒரே கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த பெரிய சபையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாசிங்க. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும். சிலரை அப்போஸ்தலராகவும். எங்கே சிலர்? உலக சபைகளிலே சிலர் தான் அப்போஸ்தலர்கள். 1 கொரிந்தியர் 12:28 என்ன நடக்கிறது? சபையிலே முதலாவது அப்போஸ்தலரை. அந்த 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 இடத்துக்கு போங்க ஒருக்கா. 1 கொரிந்தியர் இதை விட்டுறாதீங்க. 1 கொரிந்தியர் 12:28 வாசிங்க திரும்ப. நான் சொன்னேனே இன்னைக்கு நான் உங்களை அங்கே இங்கே எல்லாம் இழுத்துட்டு போவேன்ட்டு, அதுதான், கோச்சிக்கிறாதீங்க. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும். கவனிங்க, இந்த இடத்துல சபையிலே எக்லேசியா, டா எக்லேசியா ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? புரோட்டோஸ் முதலாவது, ஹோ அப்போஸ்டோலோஸ் அப்போஸ்தலரையும். அப்போஸ்டோலோய் அல்ல, அப்போஸ்தலர்கள் அல்ல, அப்போஸ்தலரையும். ஆனால் 2வது பாருங்களே, அதிலே வாசிங்க. தீர்க்கதரிசிகளையும். பார்த்தீங்களா? பன்மை, தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசி அல்ல, ஆனால் அப்போஸ்தலர்கள் அல்ல, அப்போஸ்தலர். அப்போ ஒரு சபைக்கு ஒரு அப்போஸ்தலர், 2 அப்போஸ்தலராக முடியாது. பாஸ்டர் நந்தன் கோவிச்சுக்கிறாதீங்க, நீங்கள் அப்போஸ்தலர் அல்ல. உங்கள் சபைக்கு பாஸ்டர் ஆபேல் மட்டும் தான் அப்போஸ்தலர். ஆனால் எபேசியருக்கு போங்க, திருப்பி போங்க. சிலரை அப்போஸ்தலர். இப்போ இங்க எத்தனை அப்போஸ்தலர்கள்? அநேகம் இல்லை, சிலர். ஆனால் ஒரு ஆள் இல்லை. முழு உலகத்திலும் சிலரை அப்போஸ்தலராக வைத்திருக்கார். அந்த அப்போஸ்தலர்கள் பட்டியலில் பாஸ்டர் ஆபேல் இல்லை. இப்ப புரியுதா? புரியுதா உங்களுக்கு? ஏனென்றால் அந்த அப்போஸ்தலர்கள் ஒரு சபையை கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்க முடியாது. அவர்கள் அநேக மெய்ப்பர்கள், அநேக அப்போஸ்தலர்களுக்கு அப்போஸ்தலராக ஒரு பெரிய அளவில் இருப்பார்கள். சிலருக்குத்தான் அந்த வரம். புரியுதா? அந்த அப்போஸ்தலர்கள் கிட்டத்தட்ட இயேசுவின் சீஷர்களை போல இருப்பார்கள். பேதுருவை போல, யோவானை போல, பவுலை போல அவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணவும் முடியும், சுவிசேஷம் அறிவிக்கவும் முடியும், சபை நடத்தவும் முடியும், உபதேசிக்கவும் முடியும். அந்த 1 கொரிந்தியர் 12:28 இருக்கின்ற அந்த அப்போஸ்தலருக்கும் எபேசியர் 4:11 இருக்கின்ற அந்த அப்போஸ்தலருக்கும் பாரிய பயங்கர வித்தியாசம் இருக்கிறது. புரிகிறதா? இது இன்டர்நேஷனல் சர்ச். சிலரை அப்போஸ்தலராகவும், 2வது வாசிங்க,
சிலரை தீர்க்கதரிசிகளாகவும். வாவ், இது வேதத்தை பற்றி அல்ல, இதுல பைபிளே கிடையாது. புரியுதா? தீர்க்க தரிசனங்கள் என்றால் வேதம் என்று சொன்னேன், இது அது அல்ல. இது சிலரை, சரிதானே? சிலரை என்றால் நபர்கள். அவ்வளவு பிளெயினா இருக்குதானே. இதை போய் பைபிள்னு சொல்லுவானா? சிலரை தீர்க்க. இவர்கள் யார்? இவர்கள் தான் டிஜிஎஸ் தினகரன் போல, பிரதர் ராஜேந்திரன் போல, ஒரு மொரிஸ் செருலோ போல, ஜான் ஹகியை போல தீர்க்கதரிசிகள். இவர்கள் உலக விஷயங்களை எல்லாம் சொல்லுவார்கள். இவர்கள் உலகளாவிய ரீதியிலே இஸ்ரவேலுக்கு என்ன நடக்க போகிறது, இப்படி இவர்கள் சில பேர், கொஞ்சம் பேர் தீர்க்கதரிசிகளாக சர்வதேச சபையை தீர்க்க தரிசனங்களால் தாங்கி கொண்டு வருகிறார்கள். புரியுதா? உங்க சர்ச்சில் இந்த குரூப் கிடையாது, பயப்படாதீங்க. வாசிங்க மூன்றாவது. சிலரை சுவிசேஷகராகவும். யார் இந்த சுவிசேஷகர்கள்? லாட்சப்பலிலே போய் துண்டு பிரதி கொடுத்து ஒரு அம்மாவை சபைக்கு கொண்டு வருகிறவர் அல்ல. இதுதான் பிலி கிரஹாம், பெனி ஹின், சரியா, ஓரல் ராபர்ட்ஸ். ஏன்? இவர்கள் லட்சக்கணக்கானோரை ஆண்டவருக்கு கொண்டு வருகிறவர்கள். புரியுதா உங்களுக்கு? இவங்க உங்க சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. இவர்கள் பெரிய உலகளாவிய ரீதியில் சுவிசேஷகர்கள். சரியா? இவங்க கோட்டை கலட்டி வீசுனா 200 பேர் விழுவான். நீங்க கோட்டை கலட்டி வீசுனா அதுல இருக்கிற அந்த கம்பு கூட்டு பகுதி எவன்ட மூக்கு கிட்ட விழுகுதோ அவன் மாத்திரம் விழுவான். விளங்குதா? கான மயிலாட கண்டிருந்த வான்கோழி ஆனுமாட சொதப்பிக் கொண்டுகிறது. பெனிகின் கோட்டை கலட்டி வீசுறாரு. அவர் இந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு சுவிசேஷகர். அதை பாட்டுட்டு இவருக்கு கோட் இருக்குதுங்கிற பள்ளியில் இவரும் தூக்கி வீசுறாரு. இவருடைய ஜனங்களில் ஒரு 7 பேர் விழுகுது. உடனே பெனிகினை போல சுவிசேஷ அபிஷேகம் நம்முடைய சபைக்கு 5-fold மினிஸ்ட்ரி வேண்டும். ஒவ்வொரு சபைக்கும் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசி அந்த வரணும். அப்பதான் எஃபெக்ட் இருக்கு. சரியா? தீர்க்கதரிசிகள், பைப்பர்கள், யாரு பைப்பர்கள்? மெய்ப்பர்கள், சுவிசேஷகர்கள், போதகர்கள் வேண்டும். புல்டா போண்டா கஞ்சா கப்சா பைபிள் தெரியல. பாவம், நான் இவர்களை குற்றப்படுத்தவில்லை, இவர்களுக்கு விஷயம் விளங்கவில்லை. சபையிலே தீர்க்கதரிசிகள் யார் தெரியுமா? அதுதான் 1 கொரிந்தியர் 12:28 பார்த்துட்டோமே. வெளிப்பாடு அது 1 கொரிந்தியர் 12:10 பார்த்துட்டோமே. புரியுதா? இந்த எபேசியர் 4:12 ஒரு ஆள் சரி உங்களுக்கு வேணும்னு நினைக்காதீங்க. அந்த ஆளுக்கு டிக்கெட் கொடுத்தே நாசமா போயிருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் எடுக்கிறதா இருந்தா சுவிசேஷகர்கள். அடுத்தது யாரு? சிலரை மேய்ப்பராகவும். சிலர் மேய்ப்பர். இது ஒரு சபையில இது ஒரு சபையா இருந்தா நாசம் தானே. ஒரு சபையில 2-3 மேய்ப்பர்கள் இருந்தா எப்படி? ஒருத்தர் அங்கிட்டு இழுப்பார், ஒருத்தர் இங்கிட்டு இருப்பார். இந்த புல் நல்லா பாரு, அந்த இடத்துல தண்ணி நல்லா பாரு. எல்லா ஆடுகளும் அந்த அந்த அங்கிட்டு கிழிஞ்சு இங்கிட்டு கிழிஞ்சு போயிடும். அங்கிட்டு இழுப்பட்டு இங்கிட்டு. இது சிலர் சர்வதேச ரீதியிலே. இலங்கையில் இருக்கிறார் டாக்டர் கோல்டன் விக்ரமரட்ன என்ற ஒரு பாஸ்டர். எனக்கும் அவர் தான் பாஸ்டராக இருந்தவர். இன்றைக்கு எத்தனையோ பாஸ்டர்ஸுக்கு பாஸ்டராக இருக்கார். இந்த மேய்ப்பர்கள் யார் தெரியுமா? மேய்ப்பர்களுக்கு மேய்ப்பர்களாக இருப்பவர்கள். எனக்கு ஒரு பிரச்சனைனா அவர்கிட்ட தான் ஓடுவேன். புரியுது உங்களுக்கு? அப்படி சிலரை ஆண்ட உலகத்திலே மேய்ப்பர்களாக வைத்திருக்கிறார். கடைசியிலே போதகராகவும் சிலரை போதகர்கள். சரியா? இந்த டீச்சர்ஸ் யார் தெரியுமா? இவர்கள் உலகளாவிய ரீதியிலே படித்து கொடுப்பவர்கள். ஒரு சர்ச்சில் உட்கார்ந்து படித்து கொடுக்கிறவர்கள் அல்ல. இவர்கள் இப்ப எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? நம்ம தமிழ்ல 13ஆம் வசனத்தில் இந்த ஐவகை ஊழியம் இருக்கிறது தானே. எத்தனை புத்தகங்களிலே எத்தனை பிரசங்கங்களிலே கேட்கிறேன் தெரியுமா? ஒவ்வொரு சபைக்கும் இந்த ஐவகை ஊழியம் வேணும்னு. ஒவ்வொரு சபையிலையும் 2-3 பெனிகின், 2-3 மொரிஸ் செருலோ, ஒரு 2-3 பிலி கிராம் இருந்தா என்ன ஆகும்? யோசிங்க பார்க்கலாம். சரியா? யோசிங்க பார்க்கலாம். சரியா? உங்க ஒரு வீட்டுக்கு, சரி இந்தியாலேயோ சிலோன்லேயோ ஒரு வீட்டுக்கு ஒரு நல்ல நாயை காவலுக்கு வச்சா நல்லோம். ஒரு நல்ல ஜெர்மன் ஷெப்பர்ட், ஒரு 23 ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் நீங்கள் வளர்த்தீங்கன்னா நாசமாக போயிட மாட்டீங்க? அதுக்கு வாங்கி கொடுக்குற இறைச்சினாலேயே நீங்கள் விழுந்துருவீங்களா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம்.
அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அப்போ நான் இப்போ நீங்க சரி எனக்கு சொல்லுங்க, கோவிச்சுக்கிறாதீங்க, நீங்க சொல்லுங்க, எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஏதோ ஒரு விதத்திலே இந்த ஐவகை ஊழியம் நம்முடைய சபைக்கு தேவை, ஒவ்வொரு சபைக்கும் தேவைன்னு? இப்போ யோசிங்க பார்ப்போம். இப்போ நான் சொல்றதின்படி என்ன ஆகும் அந்த சபைக்கு அத்தனமா அப்படி இருந்தா? இது சர்வதேச சபைக்கு, சரியா? இப்போ டெலிவிஷனிலே நீங்கள் உபதேசித்தால் அதை எத்தனை பேர் பார்க்கிறார்கள்? லட்சக்கணக்கானோர் பார்க்கிறார்கள். அந்த டெலிவிஷனிலே வந்து வசனத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய போதகர்கள் இந்த குரூப்பிலே இருக்க வேண்டுமா, அல்லது சர்ச்சில் உட்கார்ந்து சொல்லிக் கொடுக்குறாங்களே, நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்களே, அந்த குரூப் போகணுமா? இப்போ விளங்குதா ஏன் நாய், பூனை, கரடி, குரங்கு, வௌவால் எல்லாம் டெலிவிஷனில் வந்து படித்து கொடுக்கக்கூடாதுன்னு? ஏன் தெரியுமா? சர்வதேச போதக ஊழியம் செய்வதற்கு இந்த ஐவகை ஊழியத்தின் போதகராய் இருக்க வேண்டும். உங்கள் சபை ஆராதனை அல்லது யாருடைய சபை ஆராதனையாவது ஒரு டெலிவிஷனிலே லைவாய் காட்ட வேண்டுமானால் அந்த சபையின் மேய்ப்பர் எபேசியர் 4:13 மேய்ப்பராய் இருக்க வேண்டும். முந்தா நாளுக்கு முத நாள் ரட்சிக்கப்பட்டு முந்தா நாள் ஞானஸ்நானம் எடுத்து நேத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு இன்னைக்கு சபை நடத்துறவர் வந்து அவருடைய சர்ச்சை லைவா காட்டக்கூடாது. லைவா எல்லாரும் உலகத்தில் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னைக்குன்னா நான் சந்தோஷமா ஜோக்கா சொல்லல, கோபத்தில் துக்கத்தில் சொல்றேன். இல்லை உண்மை தானே? இப்போ உங்களுக்கு விளங்குதா? பிரசங்கம் பண்றாங்க, கமான், ஒரு டெலிவிஷன்ல வந்து பிரசங்கம் பண்றதா அதை எத்தனை பேர் பார்க்கறான்? ஏன் சொலமன் பாப்பையா மட்டுமா உண்டு? ஏன் சன் டிவி அவரே போடுது? ஒரு உலகளாவிய ரீதியிலே ஒரு பண்டிதர், பேராசிரியர் சொலமன் பாப்பையா, அவர் பேசினாலே ஆசையா இருக்கும். நான் ஒரு கிறிஸ்தவ பாஸ்டர், எனக்கே அந்த மனுஷனுடைய இப்படி கிறிஸ்தவ பிரசங்கங்கள் கேட்குறேன். கோவிச்சுக்கிறாதீங்க, கோவிச்சுக்கிட்டா பரவாயில்ல. டெலிவிஷனில் வந்துட்டாங்க, பிரசங்கம் பண்றாங்க, லட்சக்கணக்கானவர் பார்க்குறாங்க. கர்த்தர் சொல்கிறார், அல்லேலூயா, கர்த்தருக்கு நாங்கள் பார்ப்போம். அந்த இடத்துல பவுல் என்ற மனுஷன் சொல்லுகிறார், அல்லேலூயா, பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அல்லேலூயா. ஆயினும் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், அல்லேலூயா, உயிரோடு இருக்கிறேன், பிழைத்திருக்கிறேன். வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே, அல்லேலூயா, வெளிப்படுத்தின சுவிசேஷமா? அது என்ன? வெளிப்படுத்தின விசேஷம், சரியா? அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள், அப்போஸ்தலர். ஹலோ, என்ன நடக்குது? சர்வ தேசத்துக்கும் போதிக்கிற நீ வெளிப்படுத்தின விசேஷம் என்று தமிழிலே சொல்ல தெரியாது, வெளிப்படுத்தின சுவிசேஷம். விளங்குதா? கேவலமா இல்லை? நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? சர்வதேச ஊழியம் உலகமெல்லாம் பார்க்குது, போதகர். இப்ப பாரு தம்பி, இயேசு எருசலேமுக்கு வர்றாரு. ஆமா ஐயா, இல்ல எருசலேமுக்கு வெளியே தான் வர்றாரு, ஒலிவமலை. ஏன்னா ஒலிவமலை எருசலேமுக்கு வெளியே இருக்கு. ஆமா ஐயா, சர்வதேச ஊழியம், போதகர். வேதத்தை ஒழுங்காய் அறிந்து, ஏனென்றால் இது ஒருவனுடைய வீட்டிலே அவனுடைய கிராமத்திலே நடக்கிறது என்றால் எங்களுக்கு தேவையில்லை. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நாங்கள் கவனம். இப்போ விளங்கிருச்சா உங்களுக்கு எல்லாம்? ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். தீத்து
இல்லை, யூதா 2ஆம் அதிகாரம் இல்லை, 3வது வசனத்தை வாசிங்க. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில். கவனிங்க, யூதா எழுதுகிறார், பொதுவான ரட்சிப்பை குறித்து, எல்லாரும் கேட்க வேண்டிய அந்த பொதுவான சுவிசேஷத்தை குறித்து எழுதுவதற்கு எனக்கு மனம் உண்டு. ஆனாலும் அப்படி நான் எழுதாமல் என்னத்தை எழுதுகிறேன்? வாசிங்க. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக. கவனம், எல்லாம் பாருங்க, என்ன பாருங்க. சிஸ்டர் சுமதி மட்டும் வாசிக்க போறாங்க, சரியா? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட. எத்தனை தடவை ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையையோ தன்னுடைய பொறுப்பையோ தன்னுடைய சபையோ கொடுத்தார்? ஒரு தடவை, சரிதானே? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட அந்த வாசிங்க விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாக போராட வேண்டும் என்று. வாவ், நீங்கள் தைரியமாக போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. பொதுவாக சுவிசேஷத்தை குறித்து நான் எழுத நினைத்தேன். ஆனால் அதை விட நமக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த உண்மையான விசுவாசத்தை குறித்து நீங்கள் போராட வேண்டும் என்று நான் உங்களுக்கு எழுத விரும்புகிறேன் என்கிறார் யூதா. அன்பானவர்களே, இந்த போராட்டம் பவுலடியார் சொல்லுகிறார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. இப்படி பிரசங்கம் செய்கிறவர்களுக்கு எதிராக நாம் போராட வேண்டியதில்லை. தீர்க்க தரிசனம் என்றால் என்னவென்று புரியாதவர்களுக்கு எதிராக போராட வேண்டியதில்லை. இவர்களை நம்பி ஏமாந்து போகிறவர்களை குறித்தும் போராட வேண்டியதில்லை. நாம் நம்மை குறித்து கவனமாயிருப்போம். நான் என்னை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். என்னை குறித்து நான் எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்தை காத்துக்கொள்ள நான் போராட வேண்டும். அது லேசல்ல. இது யாருக்குமான போராட்டம்? பிசாசுக்கும் எனக்குமான போராட்டம் மாத்திரமல்ல, என் விசுவாசத்துக்கும் என் உணர்ச்சிக்குமான போராட்டம். எனக்கு ஆசை, யாராவது வந்து கவர்ச்சியான தீர்க்கதரிசனங்களை சொல்வார்கள் என்றால், ஆனால் அந்த கவர்ச்சியின் பின்னே ஓடாமல் வார்த்தையின் பின்னே ஓட வேண்டிய ஒரு போராட்டம். இந்த அப்போஸ்தலனுக்கு கீழ்ப்படிந்து இருப்பதற்கு சில நேரம் தயக்கம். அந்த தயக்கத்தோடையான ஒரு போராட்டம். சரியானதை செய்ய போராட வேண்டும். அதனால் தான் யூதா சொல்லுகிறார், ஒரு விசை உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம் என்கின்ற தேவ வார்த்தையை உங்கள் வாழ்க்கையிலே சரியானபடி நடைமுறைப்படுத்த போராடுங்கள். சரியான தீர்க்க தரிசனத்தை பற்றிக்கொள்ளுங்கள். நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்து விட்டேன். கர்த்தர் உங்களை நல்ல விதமாக அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தையாலே நிரப்பி உங்களை காப்பாற்றி உங்களை கொண்டு செல்வாராக. ஆமென்.